தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சஜு அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். பிஓ கைட் பார்ட் 2. கண்டிப்பாக அனைவரும் பாடத்தை கவனமாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன் சஜு. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பிஓ கைட் பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வரைக்கும் பார்த்தோம்னா பொதுவான கண்டிஷன்ஸ், இன்டர்நேஷனல் மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவான கண்டிஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் கண்டினியூஷனாக இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்க. ஸோ நம்ம இங்கிலாண்டில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, கிளாஸஸ் ஆஃப் மெயில்ஸ் ஆர் கிளாஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல்லையும் அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட், பிரிண்டட் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்டுங்கிறது ஆக்சுவலாக நமக்கு சிலபஸில் மீன்ஸ் அந்த பிஓ கைட் பார்ட் 2ல இருக்கிறது. பட் ரீசெண்டாக உள்ள ஆர்டரில் தான் வந்து அந்த ஸ்மால் பேக்கெட்டுங்கிறத டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது சர்வீஸ் டிஸ்கண்டினியூ. சரிங்களா. பட் நம்மளுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு அப்படிங்கிறதா. சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ அதை பார்த்துக்கலாம், பிரச்சனை தான். தென் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட். சரிங்களா. ஸோ இதெல்லாமே ஈக்குவல் டு நம்மளுடைய இங்கிலாந்து மெயிலில் என்ன இருக்கோ அதே மாதிரியான சில கண்டிஷன் தான் இங்கே இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்க்கலாம். சரிங்களா. முதல்ல வந்துட்டு லெட்டர்ஸ். சரிங்களா. எப்படி நம்ம இங்கிலாந்துல வந்துட்டு ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு நம்ம லெட்டர் அனுப்புறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனலி ஒரு லெட்டர் அனுப்புறோம். சரிங்களா. அதுக்கு சில கண்டிஷன், லெட்டருக்கு அப்படின்ட்டு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லெட்டருக்கு உள்ளாடி அதிகப்படியான லெட்டர்ஸ் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. இட்ஸ் ப்ராஹிபிட்டட் டு இன்க்ளூட் another லெட்டர், டாக்குமெண்ட் ஆர் நோட் இன்சைட் a லெட்டர் அட்ரஸ் டு a பர்சன். ஒரு நபருக்கு நம்ம அனுப்புறோம், ஒரு என்வலப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்வலப் அனுப்புறோம். அதுக்குள்ளாடி வேற ஆளுக்கு அட்ரஸ் செய்யப்பட்ட என்வலப் அல்லது லெட்டர்ஸ் வந்து உள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. பட் யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸிக்கோ அதே நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட என்வலப்ஸ் உள்ள வச்சிருக்காங்க, அல்லது அவரோட வசிச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய ஃபேமிலி மெம்பருக்கு வச்சிருக்காங்க. சரி. ஸோ அட்ரஸ் வந்துட்டு ஒரு நபர் பேர் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளாடி இன்னொரு என்வலப் வச்சிருக்காங்க. அந்த என்வலப்ல யாருடைய பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவர் கூட அவருடைய ஃபேமிலி மெம்பர், அவர் கூட வசிச்சுட்டு இருக்கிற அவருடைய ஃபேமிலி மெம்பர் ஒருவருக்கு வச்சுக்கலாம். அது அலவுடு. அதர் தேன் ஒரு அந்த நபருக்கோ அந்த அட்ரஸையோ அல்லது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இல்லாத ஒரு நபருக்கு உள்ளுக்குள்ளாடி ஒரு லெட்டருக்கு உள்ளாடி இன்னொரு லெட்டர் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நார்மலா பார்த்தா அப்படின்னா இப்போ ஒரு வெளிநாட்டு ஒரு யூஎஸ்ல இருக்கிறாங்க, ஒரு 10 பேருக்கு லெட்டர் அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ 10 பேருக்கு நாம இங்க இருந்து தனித்தனியா லெட்டர் அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா வரலாம் இல்லைங்களா. இப்ப நம்ம புத்திசாலித்தனமா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்புறேன், நீங்க என்ன பண்ணுங்க அங்கே இருந்து இன்லேண்ட் லேட்ல மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுப்பலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அனுப்புறப்ப பிரச்சனை இல்லை. பட் உள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த இதுல உள்ளுக்குள்ள இருக்கிற வெளியே ஒரு என்வலப் இருக்கும், அதுக்கு உள்ளாடி இருக்கிற என்வலப்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நபருடைய பெயர்கள் எழுதியிருக்கக்கூடாது. சரிங்களா. அவருக்கோ அல்லது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ தவிர்த்து 3வது நபருடைய பேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய கண்டிஷன். சரிங்களா. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, இஃப் ஃபவுண்ட் இன்ஃப்ரிஞ்சிங் திஸ் கண்டிஷன், இதை மீறுறாங்க, இந்த கண்டிஷனை மீறுறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த ஆர்டிகல் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப மாட்டோம், அதை நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் டு சென்டர். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் உள்ளுக்குள்ளாடி வந்துட்டு வேற நிறைய பேருக்கான அட்ரஸ்க்கு எழுதப்பட்ட ஆர்டிகலை ஒரு என்னோட முன்னாடி வச்சு அனுப்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை நம்ம அனுப்ப மாட்டோம், அந்த சென்டருக்கு நம்ம என்ன பண்ணி விட்டுறோம், திரும்ப அனுப்பிச்சு விட்றோம். சரிங்களா. தென் அனுப்புறப்ப மட்டும் இல்ல, என்ன சொல்றோம், ஈச் ஆஃப் த டாக்குமெண்ட் பீயிங் ட்ரீட்டட் அஸ் அன்பெய்ட் லெட்டர்ஸ் அண்ட் சார்ஜ் டபுள் போஸ்டேஜ் அட் இன்லேண்ட் ரேட். சரிங்களா. இப்போ ஒரு லெட்டர் வச்சிருக்காரு, அந்த லெட்டருக்குள்ளாடி வேற ஒரு 4 நபர்களுக்கு வேற அட்ரஸ்ல இருக்கிற ஒரு 4 நபர்களுக்கு வெளிநாட்டுல அதே நாட்டுல மீன்ஸ் இப்போ யூஎஸ் வச்சுக்கோங்க, யூஎஸ்ல இருக்கிறவங்கள வேற அட்ரஸ்ல இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு 4 நபருக்கு எழுதப்பட்ட ஒரு தபால்களை வச்சு இந்த நபருக்கும் சேர்த்து ஒரு கவரை வச்சு மொத்தமா மேல வெளியே வந்துட்டு இந்த நபருக்கான பேரை எழுதி அமைச்சிருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளாடி இன்னும் ஒரு 4 நபர்களுக்கு அனுப்ப வேண்டிய தபால்களையும் உள்ள வச்சு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 4ஐயுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம என்ன ட்ரீட் பண்ணிப்போம் அப்படின்னா அது ஒரு லெட்டர் அப்படின்னு ட்ரீட் பண்ணிக்கிட்டு, சரிங்களா, ட்ரீட்டட் அஸ் அன்பெய்டு லெட்டர். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அவங்க ஸ்டாம்ப் எதுவும் ஒட்டல தானே. சரிங்களா. வெளியே உள்ளதுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, போஸ்டேஜ் ஒட்டிருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளாடி வேற நிறைய என்வலப்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அவ்வளோத்தையுமே நம்ம அன்பெய்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு அந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த சார்ஜஸ் வந்து யாருக்கு கலெக்ட் பண்ணி பார்க்கணும், இந்த சென்டர் கிட்ட இருந்து. ஆக்சுவலாக நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டு சென்டருக்கு தான் அனுப்புறோம். அப்படி அனுப்புறப்போ அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறோம், சார்ஜஸ் இன்லேண்ட் ரேட்ல. சரிங்களா. இன்கேஸ் வந்துட்டு ஒரு 200 ஒரு
200 கிராமுக்குள்ளாடி வச்சிருக்காங்க வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 200 கிராமுக்கு இன்லேண்ட் ரேட்ல என்ன வரும், எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு 4 லிட்டர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் தனித்தனி லெட்டரா ட்ரீட் பண்ணி அதோடைய இப்போ சார்ஜஸ்ல டபுள் த ரேட், இன்லேண்ட் ரேட்ல டபுள் த ரேட் வாங்கி இந்த சென்டர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிப்போம், வாங்கிப்போம். அதை வந்து என்ன பண்ண மாட்டோம், ஃபாரினுக்கு அனுப்ப மாட்டோம். சரிங்களா? இதுவே வெளிநாட்டுல இருந்து ஒரு தபால் இங்க வந்திருக்கு. சரிங்களா? அங்க உள்ளவங்களுடைய இதுல கண்ணில் படாம ஒரு தபால் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளாடி வந்துருச்சு, இந்தியாவுக்குள்ளாடி வந்துருச்சு. பட் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி இங்க ஒரு நபருக்கு அமைச்சிருக்காங்க, 2 அட்ரஸ் ஒரு நபருக்கு அமைச்சிருக்காங்க அந்த என்வலப்ல. ஆனா அந்த என்வலப்புக்குள்ளாடி வேறு சில நபர்களுக்கு எழுதப்பட்ட சில கடிதங்களும் உள்ளாடி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்தியாவில நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் தனித்தனி லெட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு டபுள் த போஸ்டேஜ் அட் இன்டர்நேஷனல் ரேட். சரிங்களா? நான் முதல் சொன்ன கேஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இங்க இருந்து ஒருத்தங்க அனுப்ப முயற்சி பண்றாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை அவருக்கே திரும்ப அமைச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் தனித்தனியா இந்தியாவில் இன்லேண்ட் ரேட்ல டபுள் த சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. இதுவே ஒரு நபருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு, இங்க நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறப்போ வந்துட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனி லெட்டரா ட்ரீட் பண்ணிப்போம். அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் டபுள் த இன்டர்நேஷனல் ரேட். சரிங்களா? ஸோ இந்தியாவில இருந்து அந்த கண்ட்ரிக்கு அனுப்புனா என்ன ரேட் வருமோ அந்த ரேட்ல டபுள் த ரேட் போட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணிப்போம், இந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம். ஸோ 2 வித்தியாசம் இருக்கு. முதல்ல உள்ளது இங்க இருந்து அனுப்புறது, 2வது உள்ளது வெளிநாட்டுல இருந்து உள்ள வருது. சரிங்களா? ஒரு என்வலப்புக்குள்ளாடி மேலும் சில என்வலப்பு வச்சிருக்கிறது அட்ரஸ் டு சம் அதர் பர்சன்ஸ் நாட் அதர் தேன் த அட்ரஸிங். சரிங்களா? அட்ரஸியோ அல்லது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லாத வேற 3வது நபர்களுக்கு எழுதப்பட்ட லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு லெட்டருக்குள்ளாடி நிறைய லெட்டர்ஸ் வைக்கிறது. சரி, அந்த கேசஸ். தென் நம்ம இன்லேண்ட்ல வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு லெட்டருக்கு வந்துட்டு டைமென்ஷன் மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிற டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 90 × 140. சரிங்களா? ஸோ இது ஒரு நீளம் அப்படிங்கிறது வந்து ஒரு 140 மில்லிமீட்டர். சரி, அளவுகள் வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க சில இடங்களில் படிக்கிறப்ப வந்துட்டு 0.9 1.4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அந்த அளவுகளை கவனிச்சிக்கோங்க, இங்கே மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு குறைஞ்சபட்சம் 90 × 140 mm இருக்கணும். இந்த அளவுக்கு கீழே வர்றது அதுவுமே ஒரு பிரீச் ஆஃப் கண்டிஷன் தான். சரிங்களா? ஸோ மினிமம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா குறைஞ்சபட்சம் இது இருந்தாகும். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம லெட்டர் எழுத வேண்டியிருக்கு, அட்ரஸ் எழுத வேண்டியிருக்கு, திரும்ப டேட் ஸ்டாம்ப் பண்றது இருக்கு, ஸ்டாம்ப் போட்ட வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு இந்த அளவுக்கான இடம் தேவைப்படும். அதனால தான் இந்த மினிமம் அளவு அப்படிங்கிற வச்சிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு லெட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு 90 × 140 அல்லது 140 × 90 ஏதோ ஒன்று. ஒரு நீளம் 140 இருக்கலாம், மகலம் 90 இருக்கலாம். சரிங்களா? அல்லது நீளம் 90 இருக்கலாம், மகலம் 140 இருக்கலாம். ஏதோ ஒன்று இந்த ஸ்பெசிபிகேஷன் கண்டிப்பா இருந்தாகணும். அதான் மினிமம் அப்படிங்கிறது. சரிங்களா? இது ஒரு என்வலப்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்போ அதே ஒரு என்வலப் இருக்கிறப்போ அதனுடைய மேக்சிமம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் லெங்த், விட்த் அண்ட் டெப்த். சரிங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நீளம். சரிங்களா? நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய அந்த டெப்த், ஆழம். சரிங்களா? ஸோ இது இவ்வளோத்தையும் நீங்க சம் பண்றப்போ அது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா 900 mm வந்துட்டு அது தாண்டக்கூடாது. சரிங்களா? அதே நேரம் என்ன சொல்றாங்க, இந்த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 600 mm. ஸோ கிரேட்டஸ்ட் டைமென்ஷன்ங்கிறது பெரியது. சரிங்களா? ஸோ ஒரு எது நீளமானதோ அதிகமான நீளம் இருக்கிறதோ அது வந்து 600 mm வந்துட்டு தாண்டக்கூடாது. அதே நேரம் இந்த 3 அளவுகள். சரிங்களா? இந்த நீளம், அகலம், உயரம், இந்த 3ஐயும் கூட்டுறப்போ அது எதை தாண்டக்கூடாது, 900 mm அது தாண்டக்கூடாது. சரிங்களா? ஸோ இது ஒரு என்வலப்பா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பாக்ஸ் ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி. சரிங்களா? அதுக்காக இதுவே ஒரு தபால் வந்துட்டு ரோல் ஃபார்ம்ல அனுப்புறாங்க. நம்ம பார்த்துருப்போம் இந்த கேலண்டர்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரோல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ரோல் ஃபார்ம்ல அனுப்புறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லெங்த் அண்ட் மினிமம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெங்த் அண்ட் ட்வைஸ் த டயமீட்டர் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 170 mm. சரிங்களா? ஸோ ஒரு உருளை வடிவத்தில் இருக்கும் பட்சத்துல இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த லெங்த் அதனுடைய நீளமான பகுதி அதையும் பிளஸ் ட்வைஸ் த டயமீட்டர். சரிங்களா? ஸோ டயமீட்டருங்கிறது அந்த வட்டமான பக்கத்தினுடைய விட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டயமீட்டர் அதனுடைய 2 மடங்கு ட்வைஸ் த டயமீட்டர். ஸோ அது ரெண்டும் எதை தாண்டக்கூடாது, ரெண்டையும் ஆட் பண்றப்போ சரிங்களா லெங்த்தையும் அந்த விட்டத்தினுடைய 2 மடங்கு இது ரெண்டையும் நம்ம கூட்டுறப்போ மினிமமே என்ன இருக்கணும் அப்படின்னா 170 அப்படிங்கிற இருக்கணும். சரிங்களா? ஸோ மினிமம் இந்த சர்ஃபேஸ் இந்த அளவு இருக்கணும். ஒரு நீளமான பகுதி பிளஸ் அந்த விட்டத்தினுடைய 2 மடங்கு லெங்த், சம் ஆஃப் லெங்த் அண்ட் ட்வைஸ் த டயமீட்டர். சரிங்களா? அது வந்துட்டு
குறையக்கூடாது. 170 mm குறையக்கூடாது. அதே நேரம் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த லெங்த் அண்ட் ட்வைஸ் த டயமீட்டர் ஷுட் நாட் எக்ஸீட் 1040 mm. சரிங்களா? ஸோ 170க்கு கீழே வரக்கூடாது, 1040க்கு மேலேயும் போகக்கூடாது. இந்த கால்குலேஷன் அதாவது லெங்த் பிளஸ் ட்வைஸ் த டயமீட்டர். சரிங்களா? தென் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஷுட் நாட் எக்ஸீட் 900 mm. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊர்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா அதுல நீளமான பகுதி. சரிங்களா? ஸோ எது நீளமானதோ அது வந்துட்டு எதை தாண்டக்கூடாதுன்னா 900 mm தாண்டக்கூடாது. மேபி இது ஒரு தட்டையா கூட இருக்கலாம். தட்டையா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த உயரங்கிறது கம்மியா இருக்கும், இந்த விட்டங்கிறது நீளமா இருக்கும் இல்லைங்களா, பெரிய பெரிய அளவா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு தட்டையான ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மலர் வளைய மாதிரியான ஒரு இது வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பா இது இந்த உயரங்கிறது கம்மியா இருக்கும், பட் விட்டங்கிறது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் என்னன்னா எப்படி பார்த்தாலும் லெங்க், அந்த லெங்க் பிளஸ் ட்வைஸ் த டயமீட்டர் வந்துட்டு இந்த 1040 mm வந்து எக்ஸீட் ஆக கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் லெட்டர் நீங்க இன்லாண்ட்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்கும். சரிங்களா? தென் ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரில வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா பிலோ 120 mm அண்ட் 235 mm. ஸோ இந்த அளவுக்குள்ளாடி இருக்கணும். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 mm குள்ளாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ப்ராசஸ்ட் இன் ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ். சரிங்களா? ஸோ எதுக்காக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஎம்பிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா அது மேனுவலா நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்காது, ஆட்டோமேட்டடாவே அது என்ன பண்ணிக்கும், அந்த அட்ரஸ் அதை ரெகனைஸ் பண்ணிக்கும், அது அட்ரஸ் அதை ரைட் பண்ணிக்கும், அதுக்கேற்ற அது என்ன பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நிறைய கண்ட்ரில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த என்வலப்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஆட்டோமேட்டட் ப்ராசஸிங் யூனிட்ல விட்டுருவாங்க. ஸோ அதுல விடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு அளவு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த அந்த மாதிரி இருக்கிற அது வந்துட்டு 120 mm இன்டூ 235 mm இந்த இதை வந்து தாண்ட கூடாது. சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படிங்கிறாங்க. தென் என்வலப் மஸ்ட் பி இன் ரெக்டாங்குலர். சரிங்களா? அது செவ்வக வடிவத்துல தான் கண்டிப்பா இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் அட்ரஸ்ங்கிறது கிளியரா இருக்கணும். ஏன்னா நீங்க ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம என்ன எழுதியிருக்கிறோமோ அதை வந்துட்டு கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிம்போம், அதை வச்சு அது ரீட் பண்ணிக்கும். தென் அதை வச்சு அதை எலக்ட்ரானிக் டேட்டாவை மாற்றி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணிக்கும் இல்லைங்களா? ஸோ தெளிவா வந்துட்டு அதுல எழுதியிருக்கணும், கிளியரா இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல யூஸ் பண்றதுக்காக நிறைய கண்ட்ரில யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலயுமே இருக்கு, ஏஎம்பிசி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதுல யூஸ் பண்றதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் என்வலப் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? தென் லெட்டரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேக்ஸிமம் வெயிட் என்ன இருக்கலாம் அப்படின்னா 2 kg இருக்கலாம். சரி, நீங்க படிச்சிருப்பீங்க முன்னாடி, நீங்க இந்த ரெகுலேஷன்லாம் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இன்லாண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெட்டருங்கிற கேட்டகரியில 2 kg வரைக்கும் நம்ம அமைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்டருங்கிறது வந்து 500 கிராம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருப்போம் இல்லைங்களா? பட் இங்க அதை வந்து எங்க மாத்தல அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட்டை மாத்தல. இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் லெட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா 2 kg வரைக்கும் நாம அமைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது 2 kg. சரிங்களா? போஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்க வந்து 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? யூஎஸ்ஏ அமெரிக்காவுக்கு அனுப்புறதா இருந்தா ஒரு மாதிரியான ரேட் கால்குலேஷன் இருக்கும். அதுவே அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு அனுப்புறதா இருந்தோம்னா அது ஒரு மாதிரியான ஒரு கால்குலேஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 20 கிராம்ஸ் நம்ம இப்போ இங்கிலாந்துல பிரிக்கிறாங்க 20 கிராம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாப், அதுக்கப்புறம் ஃபார் ஈச் 20 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் லெட்டருக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொதல் 20 கிராமுக்கு யூஎஸ்ஆ இருந்துச்சு அப்படின்னா 32 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 20 கிராமுக்கும் 22 ரூபாய். இதுவே யூஎஸ் அல்லாத மற்ற நாடுகளா இருந்துச்சு அப்படின்னா மொதல் 20 கிராமுக்கு 25 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு 15 ரூபாய். இந்த ரேட்ல வந்துட்டு இன்டர்நேஷனல் லெட்டர்ஸுக்கு வந்து டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலா இங்கிலாந்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி ரேட் வச்சிருக்கும். இன்டர்நேஷனல்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஒரு மாதிரி, யூஎஸ் தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு ஒரு மாதிரி. சரிங்களா? ஸோ முடியும்னா உங்களால இந்த ரேட்டை கொஞ்சம் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பெருசா அந்த வச்சுக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க அவ்வளவு. சரிங்களா? தென் பிரீச் ஆஃப் கண்டிஷன். பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது நாம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இதனுடைய வெயிட் இவ்வளவுதான் இருக்கணும், இதனுடைய சைஸ் நம்ம கண்டிஷன் நம்ம எது சொல்லுங்க, வெயிட்டுக்கும் சைஸுக்கும் நம்ம கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இதை மீறுறாங்க, அதுதான் என்ன சொல்லுவோம், பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனை மீறுறப்போ எதர் நீங்க வெயிட்லயோ அல்லது சைஸ்லயோ ஓவர் சைஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்பட்ட சைஸோடவும் ஜாஸ்தியா இருக்குது, அண்டர் சைஸ்டுங்கிறது நம்ம சொல்லப்பட்ட மினிமம் சைஸோடவும் கம்மியா இருக்குது. ஸோ மினிமத்துக்கு கீழேயோ அல்லது மேக்சிமத்துக்கு மேலேயோ இருக்கு அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்,
பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் வந்து லைபிள் டு ரிட்டர்ன் டு சென்டர். ஸோ அந்த அதை என்ன பண்ண சொல்றாங்க, அனுப்ப வேண்டாம், எங்க நீங்க அனுப்ப வேண்டாம், நேரடியா அந்த வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், அந்த அனுப்புனருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ திரும்ப அனுப்புறப்போ அதுக்கான போஸ்டேஜ் டியூ என்னவோ அதை வந்து அந்த அந்த அட்ரஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணிப்போம், கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? இன்கேஸ் நம்ம இங்க கவனிக்காம விட்டுட்டோம், அந்த கண்ட்ரிக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கவனிக்காம விட்டாங்க, அந்த கண்ட்ரி வரைக்கும் போயிடுச்சு, பட் அங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்போ அதை என்ன பண்ணிக்கிறேன், டீல் வித் இன்டர்னல் லெஜிஸ்லேஷன். சரிங்களா? இன்டர்நேஷனல் மெயில பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த கண்டிஷன் வந்தாலும் அடிஷ்னலா சப்ஜெக்ட் டு த இன்டர்னல் ரெகுலேஷன் ஆஃப் தட் கண்ட்ரி. சரிங்களா? அவங்களுக்கான சில விதிமுறைகள் வச்சிருப்பாங்க, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. சரிங்களா? எந்த வகையான ஆர்டிகல் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இங்க நிறைய சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு அனுப்பணும், இவ்வளவு சைஸ் அனுப்பலான்ட்டு. பட் அந்த நாடு அவங்களுடைய ஓன் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளை தாண்டி அந்த நாட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கான ரூல்ஸ் என்ன இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதை டெலிவரி பண்ணணுமா இல்லை எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. சரிங்களா? Then, if the breach related to exceeding the maximum weight permitted, charges based on the actual weight may be collected. That means நம்ம 2 kg தான் நம்ம மேக்ஸிமம் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போகுது, அதனுடைய வெயிட்டை பார்க்குறாங்க, அது ஒரு 2 kg அண்ட் ஒரு 100 கிராம்ஸ் கூட இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த 100 கிராம்ஸுக்கு அடிஷனலாக என்ன வரும் அப்படிங்கிறது கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வெயிட்டை தாண்டி இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, ஒரு வெயிட் 2 kgன்னு சொல்லியிருக்கோம், ஒரு 2 kg 100 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ 100 கிராம்ஸுக்கு அடிஷனலாக என்ன வரும் அதையும் சேர்த்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், டியூவா வாங்கிக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க அந்த நாட்டுகளுடைய அவங்களுடைய இன்டர்னல் லெஜிஸ்லேஷனுக்கு உட்பட்டு, அவங்களுக்கான ஓன் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. சரிங்களா? தென் அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. ஸோ உங்களுக்கு தெரியல, அன்பெய்டுங்கிறது வந்துட்டு போஸ்டேஜை ஒட்டாம அனுப்பியிருப்பாங்க, அது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படிங்கிறது மேபி குறைவான அளவில் வந்துட்டு அந்த போஸ்டேஜ் ஒட்டியிருக்கலாம் இல்லைங்களா? நம்ம நேரம் பார்த்து இப்போ யூஎஸ்க்குன்னா ஃபர்ஸ்ட் 20 கிராமுக்கு 32 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா 30 ரூபாய் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுமோ இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டிகிள், அதுவும் சர்ஃபஸ் மேலுங்கிறது ஏர்மேல் இல்லாம இந்த கடல் மார்க்கமாக போற, இல்ல தரைமார்க்கமாகவோ கடல் மார்க்கமாகவோ போற ஆர்டிகிளா இருக்கும் பட்சத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார்வர்டட் டு த டெஸ்டினேஷன் அண்ட் டாக்ஸ்டு வித் டெஃபிசியன்சி. சரிங்களா? ஸோ இப்போ கப்பல் வழியா போற ஒரு ஆர்டிகல் தரைமார்க்கமா போறது, ஏர்மெயில் கிடையாது, அது சர்ஃபஸ் மெயில்ங்கிற கேட்டகரியில் அமைச்சிருக்காங்க. ஏர்மெயில்னு எழுதல, சர்ஃபஸ் மெயில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்றாங்க, அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சரிங்களா? அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்றாங்க, பட் என்ன பண்றாங்க, டாக்ஸ்டு வித் டெஃபிசியன்சி. சரிங்களா? அதுக்கு என்ன பண்றாங்க, டாக்ஸ் போடுறாங்க. எவ்வளவு போடுறாங்கன்னா டெஃபிசியன்சி. ஸோ இப்போ நான் சொன்ன கேஸுக்கு இப்போ யூஎஸ்க்கு 20 கிராம்ஸ் 32 rupees ஒட்டி இருந்திருக்கணும் இல்லைங்களா? அவங்க ஏர்மெயில் இல்லை, நார்மலா அனுப்புறாங்க அப்படின்னா 32 rupees ஒட்டி இருக்கணும். பட் 30 rupees தான் ஒட்டி இருக்காங்க அப்படின்னா 2 rupeesங்கிற டெஃபிசியன்சியா வந்திருக்கும் இல்லைங்களா? பட் நம்ம இதுவே இன்லேண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஓகே டெஃபிசியன்சி மட்டும் கலெக்ட் பண்ணுங்கன்னா அப்ப அந்த 2 ரூபாய் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். பட் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்ஸ் அமௌண்ட் டு பி கலெக்டட், எவ்வளவு அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. ஸோ டாக்ஸ்ட் அமௌண்ட் இப்போ இந்த கேஸுக்கு நான் சொன்ன கேஸுக்கு 32 ரூபாய்க்கு 30 ரூபாய் ஒட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 ரூபாங்கிறது தான் டாக்ஸ்ட் அமௌண்ட். சரிங்களா? பட் அமௌண்ட் டு பி கலெக்டட், அந்த ரிசீவர் கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் அமௌண்ட் 2 ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இன்டூ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபாரின் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் இந்த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன். தட் மீன்ஸ் இப்போ நான் அது சொன்ன உதாரணம் வந்து யூஎஸ்ல வச்சுக்கோங்களேன். யூஎஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ 100 கிராம்ஸ், இப்போ நாம வச்சிருக்கோம் இல்லைங்களா 20 கிராம்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் லிட்டருக்கான மினிமம் ஸ்லாப் ஃபர்ஸ்ட் ஸ்லாப்னு பாத்தீங்கன்னா 20 கிராம்ஸ் 5 rupees அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதே மாதிரி டெஸ்டினேஷன் கண்ட்ரில ஒரு ஸ்லாப், அதுக்கான ஒரு மினிமம் ஸ்லாப், அதுக்கான ஒரு மினிமம் ரேட் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது என்ன, அந்த ரேட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேல் பகுதியில் போட்டுக்கணும். கீழ்ப்பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபாரின் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப்ல இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 32 rupees இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்ல இந்த இதுங்கிறது வந்து ஒரு 100 rupees வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 டாக்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த டெஃபிசியன்சி 2 ரூபாய் தான். 30 ரூபா ஒட்டியிருக்காங்க, 2 ரூபா டெஃபிசியன்சி. ஸோ 2 இன்ட்டு ஒரு யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ங்கிறது வந்துட்டு 100 rupees வச்சுக்கோங்க. ஸோ 100 rupees பை நம்ம கிட்ட 32 rupees இல்லைங்களா? ஸோ 100 by 32, 2 into 100 by 32. ஸோ இதுல அமௌண்ட் என்ன வருதோ இந்த அமௌண்ட் நமக்கு இந்தியன் ருப்பியில இருந்திருக்கும். இந்த அமௌண்ட்டை அந்த கண்ட்ரினுடைய கரன்சி என்னவோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த ரிசீவர் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ டாக்ஸ் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா டெஃபிசியன்சி மட்டும்தான். பட் அமௌண்ட் டு பி கலெக்டட் இட் அட் டெஸ்டினேஷன், அந்த நபர்கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து அந்த அந்த பார்ட்டி கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட இருந்து
வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது போக இன் அடிஷன் டு திஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஷால் பி கலெக்டட். ஸோ அந்த நாடுகள் வந்து அவங்க என்ன வச்சிருந்துருக்கலாம், மேபி இந்த மாதிரி ஸ்பெஷல் இந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு தனியாக டியூ அடிக்கணும், கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் அதிகமான வேலைகள் இருக்குங்கிறதுனால அதுக்கான ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரினுடைய விதிகளுக்கு உட்பட்டது. சரிங்களா? இதான் வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணும். டாக்ஸ் ₹2 இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு ரஃபா இந்த கால்குலேஷன்ல போட்டு பாத்தீங்க, நான் சொன்னது வந்துட்டு 300 சாரி 100 டிவைட் பை 32 100 டிவைட் பை 32 போட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வருது. இன்டூ நம்மளுடைய டாக்ஸ் அமௌண்ட் ஒரு ₹2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்ஸ் ₹2 தான். பட் அந்த கஸ்டமர்ட்ட இருந்து வாங்க வேண்டியது பாத்தீங்கன்னா ₹6.25. இந்த கணக்கு நம்மளுடைய கணக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு அந்த கண்ட்ரில என்ன ரேட்டோ அந்த அமௌண்ட் அந்த கஸ்டமருக்கு வாங்கிக்கலாம். ஸோ டாக்ஸ் அமௌண்ட்டுக்கும் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். டாக்ஸ் அமௌண்ட் ₹2 இருந்தாலும் கூட அவர்கிட்ட நமக்கு எவ்வளவு ரூபா வாங்குறோம் அப்படின்னா ₹6 வரைக்கும் அவர் ₹6.25 அளவுக்கு அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் அந்த டாக்ஸேஷனுக்கான கால்குலேஷன். தென் ஐஎல்சி. ஸோ இப்போ ஒரு ஐஎல்சிங்கிறத வந்துட்டு எதுக்கானதுன்னா நம்ம இன்லேண்ட் லெட்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்தியாவுக்குள்ளாடி அனுப்பக்கூடியது. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஐஎல்சி என்ன பண்ணலாங்கிறாங்கன்னா பூட்டான், பங்களாதேஷ், நேபாள் will be treated as insufficiently paid. So ILC posted to the countries other than Bhutan, Bangladesh, Nepal. ஸோ இந்த 3 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்லேண்ட் லெட்டருங்கிறத வந்து நம்ம அமைச்சிக்க முடியும். சரிங்களா? என்னதான் அது பேர் இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த நேபாள், பூட்டான், பங்களாதேஷுக்கு இன்லேண்ட் லெட்டர் அமைச்சிக்க முடியும். ஸோ ஒரு நபர் என்ன அனுப்புறாரு அப்படின்னா இந்த ஐஎல்சியை போட்டு யூஎஸ்க்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்க, இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. சரிதானே? ஸோ இப்போ நம்ம ஐஎல்சி வந்து ₹2.50 ஸ்டாம்ப் இருக்கும். சரிங்களா? அதை வந்துட்டு அவரு நேபாள், பூட்டான், பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சாருன்னா அது அக்செப்டபிள். அதே வந்துட்டு அவர் எங்க அனுப்புறாரு, யூஎஸ்க்கு அனுப்புறாரு. அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதை அனுப்புறோம், பட் அதை எப்படி எடுத்துக்கிறோம், இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. சரிங்களா? ஸோ ₹32 ஓட்டணும், அவர் அதுக்கு எவ்வளவு தான் ஓட்டியிருக்காரு, வரும் ₹2.50 தான் ஓட்டி வந்திருப்பாரு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அதை இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஐஎல்சி வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஐஎல்சி வந்துட்டு இந்த நாடுகளுக்கு அமைச்சிக்கலாம், இந்த 3 நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு அனுப்புறப்போ அது வந்துட்டு லெட்டரா தான் ட்ரீட் பண்ணிக்கும். அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிப்போம். சரிங்களா? தென் போஸ்ட் கார்டு நம்மளுடைய இன்லேண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, போஸ்ட் கார்டு. ஸோ இதுக்கு தனியாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அப்படின்ட்டு ஒரு தனி கேட்டகரி வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம இங்க நம்ம யூஸ் பண்றீங்களா போஸ்ட் கார்டு யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரி இன்டர்நேஷனலுக்கு என்ன பண்றாங்க ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஏர்மெயில் போஸ்ட் கார்டு. ஸோ இதான் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பழைய இமேஜ் ஏர்மெயில் போஸ்ட் கார்டு. ஸோ இதுல வந்து என்ன பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏர்மெயில் அப்படிங்கிற வார்த்தை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை பிரிண்ட். தட் மீன்ஸ் இந்த போஸ்ட் கார்டுங்கிறது ஏர்மெயில அனுப்புவதற்காக பிரத்யேகமா தயார் செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இதில் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பை ஏர்மெயில், அதாவது ஃபிளைட் மூலமா போறது. பார் ஏவியன் அப்படின்னா அந்த ஏரோப்ளைன் மூலமா போறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அது என்னவா இருக்கலாம்னா ஒரு ஏர்மெயில் போஸ்ட் கார்டா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அனுப்பலாம், அல்லது நார்மலா நம்ம யூஸ் பண்றீங்களா நம்மளோட இன்லேண்ட்ல யூஸ் பண்ணலாம் 50 பைசாக்கு நம்ம வாங்குற அந்த போஸ்ட் கார்டா கூட இருக்கலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கார்டை யூஸ் பண்றது இருந்துச்சுன்னா with additional adhesive stamps or privately manufactured postcard may be used. So inland postcard யூஸ் பண்ணிக்கலாம். inland postcard யூஸ் பண்றப்போ அதுக்கு கூட நம்ம அடிஷனல் என்ன பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கான சார்ஜஸ். இப்போ 50 பைசா இருக்குன்னா மீதி அமௌண்ட் வந்து நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்பை வாங்கி ஒட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதர் நீங்க ஏர்மெயில் போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்லேண்ட் போஸ்ட் கார்டில் போஸ்டேஜ் ஒட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பிரைவேட்லி மேனுஃபேக்சர்டு ஒரு தனியார் தயாரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் கார்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பரா என்ன பண்ணிக்கணும், போஸ்டேஜ்ங்கிறது யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இன்லேண்ட்ல இதே கண்டிஷன் தான் இருக்கும். பிரைவேட்லி மேனுஃபேக்சர்ட் போஸ்ட் கார்டு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய போஸ்ட் கார்டு இஷ்யூட் பை போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? சிமிலர் டு தோஸ், அதாவது தோஸ் யூஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றோம், நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். ஸோ அதனுடைய அதே அளவு, அதே திக்னஸ், அதே ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த இதை வச்சு ஒரு பிரைவேட்லி மேனுஃபேக்சர்டு போஸ்ட் கார்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் வித் ப்ராப்பர் போஸ்டேஜ். சரிங்களா? தென் போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும், மேல கண்டிப்பா எழுதி இருக்கணும். சரிங்களா? த ஹெட் போஸ்ட் கார்டு ஷுட் பி ஷோன் ஆன் த ஃப்ரண்ட், அதாவது அட்ரஸ் சைடு. நீங்க போஸ்ட் கார்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு முன்பகுதி அப்படிங்கிறது வந்து அட்ரஸ் எழுதுறதுக்காண்டி ஒரு பகுதியை விட்டுருப்பாங்க. சரிதானே? ஸோ அந்த பகுதியில் என்ன எழுதிருக்கணும் அப்படின்னா இது போஸ்ட் கார்டு. நார்மலா நம்ம எழுத சொல்லிங்களா, ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எழுத சொல்லிங்களா, முன்னாடி நம்ம யூஸ் பண்றப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட் எழுத சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன எழுத சொல்லுவோம், ஸ்பீட் போஸ்ட் எழுதுங்க, ஸ்பீட் போஸ்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதுங்க. ஸோ அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத மேல தெரிவிக்கிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பிரைவேட்லி மேனுஃபேக்சர்டு போஸ்ட் கார்டா இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் கார்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து கண்டிப்பா அதை என்ன பண்ணிக்கணும், மேல எழுதிக்கணும். அது எங்க எழுதிக்கணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் எழுதுற சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்ல எழுதிக்கணும். சரிங்களா?
then reply paid postcard service is not available in the foreign post except Bhutan, Bangladesh and Nepal, for which inland rates apply. That means reply postcard அப்படிம்பாங்க. மேபி நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஒரு பார்ட்ல வந்து நம்ம எழுதி அனுப்புவோம், அடுத்த பார்ட் போறப்ப எம்டியா போகும். அந்த நம்பர் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கான ரிப்ளை வந்துட்டு அந்த செகண்ட் ஹாஃப் டேர் பண்ணி நமக்கு திரும்ப அனுப்பிச்சுடுவாங்க. சரிங்களா? ஸோ ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் இந்த ஃபாரின் போஸ்ட். சரிங்களா? ஃபாரின் போஸ்ட்ல வந்து அந்த ரிப்ளை போஸ்ட் கார்டுங்கிறது கிடையாது, எக்ஸப்ட் இந்த நேபாள், பூட்டான், பங்களாதேஷ். சரிங்களா? அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரில அந்த ரிப்ளை போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? தென் போஸ்ட் கார்டுக்கும் சில ஸ்பெசிஃபிகேஷன், சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. மினிமம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் நம்மளோட லெட்டர்ல பார்த்தா இல்லைங்களா, லெட்டருக்கான மினிமம் ஒரு 90 × 140. தட் மீன்ஸ் எம்எம்ல கொடுத்துருப்பாங்க. சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் × 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிற கணக்கில் வரும் இல்லைங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு போஸ்ட் கார்டு இந்த அளவில் இருந்தாகணும். சரிங்களா? அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா இங்க 2 அளவுகள் கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த முதல்ல சொல்லியிருக்கிறது 105 × 148 அப்படிங்கிறது நம்மளுடைய மேனுவல்ல சொல்லப்பட்டது, போஸ்டல் வால்யூம்ல சொல்லப்பட்டது, பியோகேட் பார்ட் 2 சொல்லப்பட்டது. இதுவே இப்போ நம்மளுடைய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் மினிமம் அதுதான், மினிமத்துல எந்த சேஞ்சஸ் இல்லை. மேக்ஸிமத்துல பாத்தீங்க அப்படின்னா 120 × 235 அப்படின்ட்டு இதை மாத்திருப்பாங்க. சரிங்களா? நீங்க பழைய மெட்டீரியல் எடுத்து படிச்சீங்க, பியோகேட் பார்ட் 2 மெட்டீரியல் எடுத்து படிச்சீங்கன்னா இந்த அளவு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 105 × 148 அப்படிங்கிறது. பட் அதை நம்மளுடைய ரெகுலேஷன்ல ஒரு போஸ்ட் கார்டோட மேக்ஸிமம் சைஸ் அப்படிங்கிறது 120 × 235 அப்படின்ட்டு அதை ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் லெங்த் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னா வித் மல்டிப்ளைட் பை √2, அதாவது 1.4 டைம்ஸ் பெருசா இருக்கணும். சரிங்களா? வித்துக்கும் லெங்த்துக்கும் உள்ள அந்த ரேஷியோங்கிறது வித்தை விடவும் லெங்க்ங்கிறது 1.4 டைம்ஸ் பெருசா இருக்கணும். தட் மீன்ஸ் அது வந்து ஒரு செவ்வகமா இருக்கணும். சரிங்களா? இல்லைங்களா? 1.4 போட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து வித்தை விட கூடாது, ஸ்கொயரா இருக்கக்கூடாது, செவ்வகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அகலத்தை விட நீளங்கிறது 1.4 மடங்கு அதிகமா இருக்கணும். சரிங்களா? Privately manufactured postcard may be as far as possible confirm the dimensions of the postcard issued by the post office. ஆல்ரெடி முதல்ல சொன்னதான் ஒரு பிரைவேட்லி இஷ்யூட் போஸ்ட் கார்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நாம போஸ்ட் ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற போஸ்டல் டிபார்ட்மெண்டால இஷ்யூ செய்யப்பட்ட அந்த போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸ், அதனுடைய அந்த திக்னஸ் எல்லாத்தையும் ஒத்து இருக்கணும். சரிங்களா? தென் போஸ்ட் கார்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போஸ்ட் கார்டு ஷுட் நாட் பி ஃபோல்டட், கட் ஆர் ஆல்டர்ட். சரிங்களா? ஸோ அது செவ்வகமா தான் இருக்கணும். சைட்ல அங்கங்கே கட் பண்றது, அதை ஃபோல்ட் பண்ணிலாம் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த செவ்வக வடிவத்தில் அதை என்ன பண்ணணும், அனுப்பிச்சாகணும். சரிங்களா? ஷுட் பி சென்ட் அன்என்க்ளோஸ்ட். தட் மீன்ஸ் ஓப்பனாக தான் அது அனுப்பிச்சாகணும். சரிங்களா? வேற எந்த ஒரு என்வலப்புக்குள்ளாடியோ அல்லது வேற எதுக்குள்ளாடியும் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பக்கூடாது. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் தான் அது இருக்கணும். சரி, தென் ரைட் ஹேண்ட் ஆஃப் வந்துட்டு அட்ரஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது அட்ரஸுக்காகவும் தென் போஸ்டேஜுக்காகவும் இந்த ஒரு பாதி, முன்பக்கத்தினுடைய வலது பக்க பாதிங்கிறது வந்து அட்ரஸ் எழுதுறதுக்காகவும் போஸ்டேஜ் ஓட்டுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? தென் அவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட்லயும் பின்பக்கத்தில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க தாராளமா அவங்க எழுதிக்கலாம். ஸோ பேக் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் இஸ் அட் த டிஸ்போசல் ஆஃப் த சென்டர் ஃபார் ஹிஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ அவர் வந்து இந்த இடது பக்கத்திலையும் இதனுடைய பின்பக்கம் முழுக்க வந்து அவருக்கு எழுதுறதுக்கான கிடைக்கும். ஸோ இதை தெளிவாக போட்டிருப்பாங்க, ரைட்டிங் ஸ்பேஸ், இது அட்ரஸ் ஒன்லி. ஸோ இந்த வலது முன்பக்கத்தினுடைய வலது பாதி அட்ரஸுக்காகவும் ஸ்டாம்புக்காகவும், இடது பாதியில் அவர் எழுதிக்கலாம், பின்பக்கத்தில் அவர் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அது எழுதுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. தென் இதனோட எதையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அட்டாச் பண்ணக்கூடாது. இட் இஸ் forbidden to join or attach samples of merchandise or similar articles to postcard. ஸோ போஸ்ட் கார்டோட எந்த விதமான ஜாயின்ஸ், அதாவது அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? மெர்ச்சன்டைஸ், அதாவது வணிக ரீதியான எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் அந்த போஸ்ட் கார்டோட இருக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. சரி, டாரிஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரிகளுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், பாகிஸ்தான் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபாய். அதுவே இந்த அப்பு கண்ட்ரிஸ், சரிங்களா, அந்த கண்ட்ரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 நாடுகளையும் தவிர்த்து மற்ற கண்ட்ரிக்கு 10 ரூபாய். இதை தவிர்த்து மீதி உள்ள எல்லா கண்ட்ரிக்கும், சரிங்களா. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ் பிளஸ் இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ் இதை தவிர்த்து மீதி உள்ள நாடுகளுக்கு 12 ரூபாய். ஸோ 8, 10, 12 இந்த இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 + 2 10 + 2 12. சரிங்களா? ஸோ இது போஸ்ட் கார்டுக்கானது. தென் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு. நம்ம கண்டிஷன் சொல்லிக்கிறீங்களா, மினிமம் 19 × 140. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லிருக்கல. இந்த கண்டிஷன்ல வந்துட்டு ஏதாச்சும் இது இருக்கு, அதாவது நம்ம சொல்லப்பட்ட சைஸோட பெருசாவோ அல்லது மினிமத்தோட சின்னதாவோ இருக்கு அப்படின்னா
இதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா லெட்டரா ட்ரீட் பண்ணி லெட்டருக்கான சார்ஜஸ் என்னவோ இந்த சார்ஜஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து டெஃபிஷியன்சி, அந்த டெஃபிஷியன்சி நம்ம அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுனாலே இதை போஸ்ட் கார்டு ட்ரீட் பண்ண மாட்டோம், அதை லெட்டரா ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் வந்து இந்த ரிசீவர் கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? அதுவே அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு போஸ்ட் கார்டா இருக்கும் பட்சத்துல அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணலாம். நம்ம நேரமும் ஒரு டாக்ஸேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? டாக்ஸ் அமௌண்ட் இன்டூ அந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஸ்லாப் அமௌண்ட் டிவைட் பை இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லாப் அமௌண்ட். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, லெட்டருக்கு நம்ம எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல இந்த போஸ்ட் கார்டையும் இந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ முதல் கண்டிஷன் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை லெட்டரா ட்ரீட் பண்ணிக்கணும். ட்ரீட் பண்ணி அந்த டெஃபிஷியன்ஸை வந்து அவங்ககிட்ட இருந்து சார்ஜஸ் டியூவா வாங்கிக்கணும். அதுவே அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷனுக்கு அனுப்பலாம். சரிங்களா? பட் டாக்ஸேஷன் நம்ம அந்த பார்த்த அந்த ஃபார்முலா படி டாக்ஸ் போட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்போம். சரிங்களா? ஸோ இது போஸ்ட் கார்டை பற்றினது. தென் பிரிண்டட் பேப்பர்ஸ். ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புக் பேக்கெட். சரிங்களா? புக் பேக்கெட்டுங்கிறது இப்போ நமக்கு இந்த ரெகுலேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்ப ரீநேம் பண்ணியிருப்பாங்க, அதாவது புக் போஸ்ட் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க இதை முழுக்க நம்மளுடைய இந்த புக் போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில 2 இது சொல்றாங்க. ஒன்று ஆர்டினர்லி பிரிண்டட் பேப்பர்ஸ். சரிங்களா? ஸோ சாதாரணமா ஏதோ ஒன்று பிரிண்ட் அவுட் செய்து எடுக்கப்பட்ட ஒரு பேப்பரா இருக்கலாம். ஒன்று அது நிறைய பேப்பர்ஸ் ஏதோ ஒன்று. அல்லது இன்னொரு கேட்டகரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டு நியூஸ் பேப்பர். ஸோ நம்ம இன்லேண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்க ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அனுப்பிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 கேட்டகரி. ஒன்று நார்மலா பிரிண்ட் செய்யப்பட்ட பேப்பர்ஸா இருக்கலாம், அல்லது அது ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது 2 கேட்டகரி அதை பிரிச்சிருப்பாங்க இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத. சரிங்களா? இல்ல எதையெல்லாம் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த லெட்டர்ஸ் போஸ்ட் கார்டு பிட்வீன் பீப்புள்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் சென்ட் த்ரூ த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல்ஸ் கன்சர்ன். ஸோ ஒரு இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம், சரி ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, அல்லது வெளிநாட்டுல இருந்து இங்க இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வருது. வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துல இருந்து பீப்புள்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? ஸோ வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஸ்கூல் அங்கிருந்து இந்தியாவில் இருக்கிற அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வர்றது, அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுல இருக்கிற அந்த கல்வி நிறுவனத்துக்கு அனுப்புறது. சரிங்களா? இதையும் எங்க கொண்டு வரலாம் அப்படின்னா பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற இதுல கொண்டு வரலாம். இதெல்லாம் லெட்டர்ஸ் போஸ்ட் கார்டு. பட் யாரால் அனுப்பப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அல்லது ஸ்கூல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புது அப்படின்னா அது என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்டட் பேப்பர்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ரேட்டுங்கிறது வந்துட்டு கம்மியா இருக்கும். சரிங்களா? ஒரு கன்செஷன் ரேட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது லெட்டர்ஸா இருந்துச்சுனாலுமே கூட அதை பிரிண்டட் போஸ்ட்ங்கிற பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில இவங்க அமைச்சிக்க முடியும். யாருன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஒரு ஸ்கூல் அவங்களுடைய ஸ்டூடெண்ட். சரிங்களா? கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் என்ன பேர் ஸ்கூல்ஸ் டு தேர் பீப்புள்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்க? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கூல் அனுப்புறதா இருக்கலாம். தென் manuscripts ஆஃப் ஒர்க்ஸ் ஃபார் நியூஸ் பேப்பர் இல்லைங்களா? ஸோ ஒர்க்ஸ் ஃபார் நியூஸ் பேப்பர் அப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பர்ல ஒரு கண்டென்ட் வருது இல்லைங்களா? ஸோ அந்த கண்டென்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை பிரிண்ட் போட்டு ஒரு ரஃப் மாதிரி இது எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்கள் அதை அமைச்சிக்கலாம். இது நியூஸ் பேப்பருக்கான ஒரு டிராஃப்டே வச்சுக்கோங்களா? அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரிண்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதை அமைச்சிக்கலாம். தென் மியூசிக்கல் ஸ்கோர்ஸ் இன் மேனுஸ்கிரிப்ட். நீங்க இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மியூசிக்கல் நோட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சாங்குக்கான ஃபுல் மியூசிக்கல் நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா? இதை பிரிண்ட் எடுத்து அவங்க என்ன அனுப்பிச்சிக்கலாம், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில் அனுப்பிச்சிக்கலாம். இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்பிச்சிக்கலாம். தென் போட்டோ காப்பீஸ்ங்கிறது நம்ம செராக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து போட்டோ காப்பீஸ் அப்படின்னா ஏதோ ஒரு டாக்குமெண்டுடைய நகல்கள். சரிங்களா? அதான் போட்டோ காப்பீஸ். இதை அனுப்பிச்சிக்கலாம் பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில. தென் இம்ப்ரெஷன் அப்டெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ். நம்ம நார்மலா கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கிற எல்லாமே கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுக்கிறீங்களா? ஒரு டாக்குமெண்ட், நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதை பிரிண்ட் எடுத்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி பிரிண்ட் செய்யப்பட்டு வரக்கூடிய எல்லா பொருட்களும், எல்லா டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? அது கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ணதா இருக்கலாம், அது ஏதாச்சும் ப்ரெஸ்ல பிரிண்ட் பண்ணப்பட்டதா இருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒன்று இதுல செராக்ஸ், நம்ம இந்த போட்டோ காப்பி செராக்ஸா இருக்கலாம், அல்லது இந்த மியூசிக்கல் நோட்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன அனுப்பலாம் அப்படின்னா இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம அமைச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன சொன்னா எக்ஸ்பிரஷன் பிரிண்டட் மேட்டர் ஷால் பி பியர் அண்ட் போல்ட் லெட்டர்ஸ் ஆன் த அட்ரஸ் சைட். ஸோ இப்போ நிறைய அனுப்பியிருக்கோம். இப்போ மியூசிக்கல் நோட்ஸ் வச்சுக்கோங்களா, ஒரு 50 பேஜ் இருக்கு ஒரு மியூசிக்கல் நோட்ஸ் பிரிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும். ஸோ மேலே வந்து நம்ம ஒரு ராப்பர் போட்டிருக்கோம்,
அந்த ரேப்பர்ல ஒரு அட்ரஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா போல்ட் லெட்டர்ஸ்ல எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அது இது என்ன கேட்டகரி ஆஃப் மெயில் அப்படிங்கிறத ஈஸியா ரெகனைஸ் பண்றதுக்காக தான். ஸோ லெட்டர்னா லெட்டர்னு எழுதிருப்போம், ஏர்மெயில்னா ஏர்மெயில் எழுதிருப்போம் இல்லைங்களா? போஸ்ட் கார்ட்னா போஸ்ட் கார்டு எழுதணும். அதே மாதிரி இந்த கேட்டகரியில் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அது என்ன எழுதிக்கணும் அப்படின்னா பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா மேல எழுதிக்கணும். சரிங்களா? சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படிமோ அது கண்டிப்பா நம்ம புக் போஸ்ட் எழுத சொல்லலைங்களா? நீங்க ஒட்டாம போடுறீங்க அப்படின்னா புக் போஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சாதாரண ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால புக் போஸ்ட் அப்படிங்கிற பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதுல என்ன பண்ணுவோம், பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மேல பெரிய எழுத்துக்கள் வந்து அதை எழுதி இருக்கணும். சரிங்களா? தென் எதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. cannot be transmitted printed paper rate அப்படின்னா டைப் ரைட் செய்யப்பட்டது. சரிங்களா? நம்ம பிரிண்டட் தான் அனுப்பலாம்னு சொன்னோம், பட் அது கேட்டகரி பிரிண்டட் பேப்பர்ஸ் தான். பட் இதுவே டைப் ரைட்ல அனுப்பிச்சிருக்காங்க, டைப் ரைட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இதை வந்து அனுப்பக்கூடாது. அல்லது ஹேண்ட் ரைட்டிங். சரிங்களா? கையால எழுதப்பட்டது. சரிங்களா? கையால எழுதப்பட்டதுக்குனுடைய காப்பீஸ் அதை வந்து என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. சரிங்களா? இப்ப நீங்க இதை வச்சு எழுதியிருப்பாங்க, அது என்ன கார்பன் பேப்பர் வச்சு எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? கையால எழுதியிருப்பாங்க, ஹேண்ட் ரிட்டன். ஸோ அது நம்ம அனுப்ப முடியாது. காப்பீஸ் அப்டன் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். ஸ்டாம்ப்ஸ்ங்கிறது எது சொன்னா நம்ம வந்து ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய சைஸா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுது. ஸோ தலைப்பே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ஸ். ஸோ கண்டிஷனர்னா அது பிரிண்டடா இருக்கணும். சரிங்களா? அது கையால எழுதப்பட்டதாவோ டைப்ரைட்டர்னால டைப் செய்யப்பட்டதாவோ இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப்னால வச்சதாவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தென் ஃபிலிம்ஸ் அண்ட் சவுண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ், ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்ஸா இருக்கக்கூடாது. சரிங்களா? முழுக்க அது பிரிண்ட் செய்யப்பட்டதா இருக்கணும். தென் டெஸ்க் கேலண்டர்ஸ் அப்படிமா டெஸ்க் கேலண்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு குட்டியோட கேலண்டரா இருக்கும். ஸோ இதை என்ன அனுப்பலாம். இப்போ நியூ இயர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரி இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி கேலண்டர்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு கொடுப்போம். இங்க ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைரிஸ் அனுப்பிச்சு கொடுக்கலாம். அல்லது இந்த மாதிரியான டேபிள் கேலண்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அனுப்பிச்சு கொடுக்கலாம். ஸோ அதை அனுப்பிக்கலாம். பட் அது என்ன நேச்சர்ல அனுப்பலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி நேச்சர். சரிங்களா? அதாவது இலவசமா அனுப்புவாங்க. அது வந்து அவங்க வியாபாரத்துக்காக அனுப்பல, இங்க இருக்கிற கிளைண்ட்டுக்கு, அவங்க வெளிநாடுகள் இருக்கிற கிளைண்ட்டுக்கு அவங்க காம்ப்ளிமெண்டரியா இலவசமா அவங்க என்ன பண்றாங்க, அனுப்பிச்சிக்கலாம். சரி. ஸோ அப்படி அனுப்புறப்ப கண்டிப்பா என்ன சொல்றாங்க, இந்த வேர்டு காம்ப்ளிமெண்டரி ஆன் த கவர். சரிங்களா? அந்த கவர்ல அனுப்புறப்போ மேல வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி அப்படிங்கிற எழுதிக்கணும். ஸோ பிரிண்டட் மேட்டர்ஸ்ங்கிற எழுதிக்கணும், காம்ப்ளிமெண்டரிங்கிறதையும் எழுதிக்கணும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி டைரியோ அல்லது இந்த மாதிரி டெஸ்க் கேலண்டர் ஏதாச்சும் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த பிரிண்டட் மேட்டர்ங்கிற கேட்டகரியில அனுப்புறப்போ. சரிங்களா? இந்த மாதிரி அந்த காம்ப்ளிமெண்டரிங்கிற வார்த்தை கண்டிப்பா அதில் இருக்கணும். சரிங்களா? யார் அனுப்புறாங்க, ஃபேம் அல்லது அதாவது கம்பெனி. சரிங்களா? நேம் ஆஃப் த ஃபேம் சென்டிங் சச் ஆர்டிகிள் இஸ் பிரிண்டட் ஆன் த கவர். அவங்களுடைய தெளிவான முகவரி கண்டிப்பா இருக்கணும். அவங்களுடைய அனுப்புறவருடைய முகவரி இல்லாம இந்த மாதிரி டைரிஸ் டெஸ்க் கேலண்டர்லாம் என்ன பண்ண முடியாது, பிரிண்டட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கெல்லாம் நாம அனுப்ப முடியாது. சரிங்களா? தென் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் எதுவுமே அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம இதுல பார்த்துருப்போம் இல்லைங்களா, நீங்க இங்கிலாந்துல படிக்கிறப்போ புக் போஸ்ட்ல பர்சனல் கரஸ்பாண்டன்ட் உள்ளுக்குள்ளாடி தனிப்பட்ட ஏதாச்சும் தகவல் பரிமாற்றங்கிறதுக்குள்ளாடி இருக்க கூடாது. சரிங்களா? ஒரு இன்விடேஷன் அனுப்பிக்கலாம். பட் அந்த இன்விடேஷனுக்கு கூட இன்டர்நேஷனல் பொறுத்தவரை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உள்ளாடி எந்த விதமான பர்சனல் கரஸ்பாண்டன்ஸும் இருக்க கூடாது. இந்த மாதிரி பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்கலாம், பட் பர்சனலா உள்ள கம்யூனிகேட்டிவ் நேச்சரா அது இருக்க கூடாது. சரிங்களா? Then multiple copies obtained by admissible process may be sent together in a single article provided they do not bear the names and address of different senders and addresses. ஸோ நீங்க நம்ம முதல்ல ஒரு கண்டிஷன் சொல்லுங்க, லெட்டருக்கு ஒரு வெளியே ஒரு லெட்டர் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளாடி மல்டிபிள் அட்ரஸ்ட் லெட்டர்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வேலையும் இங்க பண்ணக்கூடாது. சரிங்களா? அங்கேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஒருத்தருக்கு அனுப்புறோம்னா அது அவருக்குள்ளதான் மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு நபருக்குள்ளதான் அவருக்குரிய லெட்டர்ல வச்சு அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் நம்ம வெளியே அட்ரஸ் எக்ஸுங்கிற ஒரு நபருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிறது முழுக்க யாருக்கு அனுப்பப்பட்டதா இருக்கணும், அந்த எக்ஸுங்கிற நபருக்கு தான் இருக்கணும். அதுக்குள்ளாடி ஒய்ங்கிற நபருக்கு இன்னொரு இதை வச்சு நம்ம வச்சு அனுப்ப கூடாது. சரிங்களா? லெட்டர்ல சொன்ன அதே கண்டிஷன் தான் இங்க இந்த பிரிண்டட் பேப்பர் பிரிண்டட் மேட்டர்ஸ்ல. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் ஃபார் மேரேஜ் வில் பி ட்ரீட்டட் அஸ் பிரிண்டட் பேப்பர்ஸ். ஸோ நம்ம இன்விடேஷன் நம்ம புக், நான் தான் சொன்னேன் இந்த பிரிண்டட் பேப்பர் அப்படிங்கிறத எதோட கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னா நம்மளுடைய புக் போஸ்டோட கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இங்க நம்ம அந்த இன்விடேஷன் வந்து நம்ம எப்படிதான் அனுப்புவோம், இந்த புக் போஸ்ட்ங்கிற கேட்டகரியில் அனுப்புறோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் இந்த பிரிண்டட் மேட்டர்ஸ்ங்கிறோம் ஈக்குவலன்ட் டு நம்மளுடைய புக் போஸ்ட். சரிங்களா? தென் இதை பிரிண்ட் பண்ணி அனுப்புறோம் இல்லைங்களா? இந்த பிரிண்ட் பண்ணி அனுப்புறப்போ
நான் என்ன சொன்னேன்னா ஒன்லி பிரிண்ட் மட்டும் தான் இருக்கணும், கையால வந்து எதையும் எழுதக்கூடாது, கையாலேயோ டைப்ரைட்டராலேயோ இதெல்லாம் எழுதப்பட்ட எதையும் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் சில பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு பேரை எழுதிக்கலாம், கையாலேயோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹேண்ட் ரிட்டன்ல நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சென்டர் இதை நீங்க ஹேண்ட் ரிட்டன்லயே அல்லது டைப் ரைட்டிங்லயே பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த அட்ரஸ்ல தென் பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் த ஐட்டம், என்னைக்கு நாங்க அனுப்பணும், எங்கிருந்து அனுப்பணும், இந்த விவரங்களை கையாலேயோ அல்லது இந்த டைப் ரைட்டர்லயே நம்ம இது பண்ணிக்கலாம். அல்லது ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அல்லது சீரியல் நம்பர் இருக்கு ஏதோ சம்திங், இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையாலேயோ அல்லது டைப் ரைட்டர்னால நம்ம அதில் இது பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அல்லது அதுல ஒரு பிரிண்ட் எடுத்துட்டோம், அதுல ஏதாச்சும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, படிச்சு பார்க்குறோம், படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதை வந்துட்டு இது தேவையில்லை அப்படிங்கிற வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஒன்று நீங்க என்ன பண்ணணும், நீங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டா மறுபடியும் அதை அடிச்சுக்கிட்டு பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் பிரிண்டர்னா ஈஸியா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும், பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு 100 காப்பீஸ் ப்ரெஸ்ல போயிட்டு பிரிண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் பாக்குறீங்க ஏதோ அது தவறுதலா இருக்கு, இப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், கையால மட்டும் தான் அதை அடிச்சாகணும் இல்லைங்களா. மறுபடியும் நம்ம 100 காப்பி மறுபடியும் ப்ரெஸ்ல போயிட்டு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஒரு டெலிட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஒரு வார்த்தையை வந்துட்டு அதில் டெலிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க் ஆர் அண்டர்லைன் சர்டன் வேர்ட்ஸ் ஆர் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் த பிரிண்டட் டெக்ஸ்ட். அது ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு, பட் அதில் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை டெலிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு அண்டர்லைனோ அல்லது மார்க் பண்ணிக்கலாம், ரவுண்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் அது டெலிட்டட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா. ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் ஒரு 100 காப்பி எடுக்க போனா மறுபடியும் நமக்கு செலவு தான் இல்லைங்களா. நம்ம இங்க என்ன சொல்லிருக்கோம், கையால எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். பட் இந்த மாதிரி நம்ம படிச்சு பார்க்குறப்ப ஒரு வார்த்தை தேவையில்லாத வார்த்தையா இருக்கு அப்படின்னா அதை டெலிட் பண்றதுக்காக அதை என்ன பண்ணிக்கலாம், அண்டர்லைனோ அல்லது ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா. அல்லது கரெக்ட் பிரிண்டிங் எரர்ஸ், சில வார்த்தைகள் பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்து வரும் இல்லைங்களா. நீங்க ஒரு பெரிய டாக்குமெண்ட் டைப் பண்றப்போ மேபி ப்ரெஸ்ல கொடுத்து வாங்கியிருப்பீங்க, ஒரு சில வார்த்தைகள் இதை வந்து தவறுதலா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையால நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கரெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா எதுவுமே கையால எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, பட் பெர்மிஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையால கூட அதை என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் டு ஆட் ஆர்டர் ஃபார்ம்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ல வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ஸ், இப்போ ஒரு புக் நிறைய அனுப்புறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ஸ்னா தெரியும் இல்லைங்களா. அதாவது இதெல்லாம் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு இதுல அனுப்பிச்சு வைங்க, உங்களுடைய தகவல்களை கொடுங்க, நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம், திரும்ப அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சரிங்களா. அவங்க நம்முடைய கஸ்டமரா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற மேட்டரோட நம்ம அனுப்பிச்சிக்க முடியும் சரிங்களா. தென் ரிட்டர்னுக்கானது நம்ம இப்போ ஒரு வேலைக்கு அப்ளை பண்றப்ப பார்ப்போம் இல்லைங்களா, செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் வச்சு அனுப்புவோம் இல்லைங்களா. இப்போ இங்க இருந்து அனுப்புறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டியதை அதுல வச்சு நமக்கு திரும்ப அனுப்புவாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டாம்ப் எல்லாமே அதை ஒட்டி அனுப்பிச்சிருப்போம். நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், வேலைக்கெல்லாம் அப்ளை பண்றப்போ செல்ஃப் அட்ரஸ் என்வலப் வச்சு அனுப்புங்க, இவ்வளவு ரூபாய் ஸ்டாம்பு 25 rupees ஸ்டாம்ப் ஒட்டி செல்ஃப் அட்ரஸ் என்வலப் வச்சு இந்த அப்ளிகேஷன் அனுப்புங்க அப்படிமா. எதுக்காக அப்படின்னா நமக்கான ஹால் டிக்கெட்டோ அல்லது வேற ஏதாச்சும் ஃபர்தர் கம்யூனிகேஷனோ அவங்க நமக்கு அங்கேருந்து திரும்ப அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கார்டு, ஒரு போஸ்ட் கார்டோ அல்லது என்வலப்போ பியரிங் த பிரிண்டட் அட்ரஸ் ஆஃப் த சென்டர், அனுப்புறவருடைய அட்ரஸை வச்சு மேபி ப்ரீபெய்டு, அதாவது ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறாங்க ஃபார் ரிட்டர்ன் பை மீன்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ இங்கிருந்து ஒரு நபருக்கு பிரிண்டடு பேப்பர்ஸ்ங்கிற ஒரு பெரிய கட்டு, ஒரு 500 பேப்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண மேட்டர்ஸ் அனுப்புறோம். கூடவே நம்ம எதை வச்சு அனுப்புறோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்பை கூட நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வித் போஸ்டேஜ், அங்கேயிருந்து இங்கே வரதுக்கு ஒரு 100 ரூபாய் ஆகும் அப்படின்னா அதுக்கான போஸ்டேஜ் கூட வச்சு ஒட்டி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்புகளை வச்சு நம்ம அனுப்பிச்சிக்க முடியும் சரிங்களா. தென் கார்ட்ஸ், போஸ்ட் கார்டு இருக்கு இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்க முடியும், லெட்டர்ஸையும் போஸ்ட் கார்டையும் பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில அனுப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கார்டு ஃபார்மேட்ல அனுப்புறப்போ அப்படிங்கிறப்போ என்ன பண்ணோம்னா, கன்சிஸ்டன்சி அண்ட் சைஸ் ஆஃப் த போஸ்ட் கார்டு மே பி சென்ட் அன்என்க்ளோஸ்டு வித் ரேப்பர் ஆர் என்வலப் சரிங்களா. ஸோ ஒரு நிறைய கார்ட்ஸ் இருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய கார்டு பிரிண்ட் பண்ணப்பட்ட கார்ட்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அதை ரேப்பர் போட்டுக்கலாம் சரிங்களா. எதர் அன்என்க்ளோஸ்ட்னா ஒரு 100 வச்சு கட்டி அமைச்சிக்கலாம், அல்லது ஒரு ரேப்பர் அதை சுத்தி ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அந்த பேப்பர்ல உங்களுடைய அட்ரஸ் எழுதி கூட என்ன பண்ணிக்க முடியும், அமைச்சிக்க முடியும். ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் சரிங்களா, போஸ்ட் கார்டு சைஸ்ல இருக்கிற ஒரு 10-20 கார்ட்ஸ் சேர்த்து வச்சு கூட அவங்க என்ன பண்ணிக்க முடியும், வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் சரிங்களா. ஸோ அப்படி அனுப்புறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் த அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸி. நம்ம இப்ப பார்த்தா ஒரு 50 கார்டு சேர்த்து வச்சு அனுப்புறாங்க,
மேல இருக்கிற கார்டுல ஒரு 50 கார்டை சேர்த்து வச்சிருக்காங்க. மேல இருக்கிற ஒரு கார்டுல மட்டும் தான் அட்ரஸ் எழுதுறாங்க. ஒரு நூல் போட்டு கட்டிக்கிட்டு அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க, அட்ரஸ் எழுதி மொத்தமா ஒரு 50 60 கார்டு ஏதோ இல்லை 100 கார்டு ஏதோ வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரிசீவருக்கு சேர்த்து அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? தென் மேக்கப் அண்ட் பேக்கிங் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Printed papers should be packed as to facilitate an easy and quick examination of contents. That means நீங்க புக் போஸ்ட் அனுப்புறப்போ நம்ம இதே கண்டிஷன் தான் சொல்லியிருக்கோம் இன்லேண்ட்ல, இல்லைங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. should not be closed against inspection அப்படிம்போம். அதாவது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தடையா அதை க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. என்னால வந்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா பார்க்க முடியணும். என்னால மீன்ஸ் ஒரு போஸ்ட் ஆஃபீஸினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அலுவலர் வந்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம், இல்லைங்களா? அந்த மாதிரியா இருக்கணும். அதுக்கு அகெயின்ஸ்டா அதை க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. அதே கண்டிஷன் இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஈஸி அண்ட் குவிக் எக்ஸாமினேஷன், உள்ளாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குற அளவுக்கு தான் அது இருந்தாகணும், க்ளோஸ் பண்ண கூடாது. சரிங்களா? தென் மேல வந்து என்ன சொல்றாங்க, பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கணும். இந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த சில வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, லட்டின் வேர்ட்ஸ் அல்லது பிரெஞ்சு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க இன்டர்நேஷனல் டேர்ம்ஸ்ல. சரிங்களா? ஸோ இந்த பிரிண்டட் பேப்பர்ஸுக்கு ஈக்குவலண்டா யூஸ் பண்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இது வந்து லாட்டின் வேர்டு. ஸோ இந்த எதர் பிரிண்டட் பேப்பர்ஸ் எழுதிக்கலாம், இது இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் அல்லது லாட்டின்ல வந்துட்டு இம்ப்ரைன்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கலாம், இல்லைங்களா? நான் சொல்றேன், நம்ம நார்மலா போஸ்ட் கார்டு, லெட்டர், ரெஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் மேல எழுதுவீங்களா, புக் போஸ்ட் எழுதுறீங்களா, அதே மாதிரி இந்த பிரிண்டட் பேப்பர்ஸுக்கு எதர் மேல வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ் எழுதிக்கலாம், பிரிண்டட் மேட்டர்ஸ் எழுதிக்கலாம் அல்லது இம்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு கேட்டகரி. அதாவது சாதாரணமா பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம், ஒரு நோட்டீஸ் டாக்குமெண்ட், அதாவது கம்ப்யூட்டரால பிரிண்ட் எடுக்கப்பட்ட டாக்குமெண்டா இருக்கலாம், அல்லது ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். நம்ம இங்கிலாந்துல யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். இது என்ன பண்ணிக்கலாம், வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு கூட அனுப்ப முடியும், இல்லைங்களா? இப்போ வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நபர் இங்க இருந்து அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, எனக்கு டெய்லி என்ன பண்ணுங்க, இந்த பேப்பர் அனுப்புங்க, இல்ல வீக்லி ஒன்ஸ் வர்ற ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரா இருக்கலாம், எனக்கு அது இங்க வேணும் அப்படின்ட்டு அந்த நபர் நினைக்கிறாரு. சரிங்களா? ஸோ அவர் இங்க அந்த நிறுவனத்துக்கு அவர் என்ன பண்ணிருப்பாரு, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாரம் அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டி எப்பப்போ அது பப்ளிஷ் ஆகுது எனக்கு அதை அனுப்பிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர், இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய கஸ்டமருக்கு அனுப்பி வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்க நம்ம இங்கிலாந்துக்கு என்ன சில கண்டிஷன் யூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வாங்கிக்கணும்னா நீங்க இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் அவங்கள்ட்ட வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் வச்சிருக்கோம். ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே இதுக்கும் பொருந்தும். வெளிநாட்டுக்கு அனுப்புறதுனாலும் இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பர் அத்தாரிட்டில அவங்க என்ன பண்ணிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி தான் வந்து வெளிநாட்டுக்கு அவங்க அனுப்ப முடியும். ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ங்கிற கேட்டகரியில் அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா. சரிங்களா? தென் நிறைய அனுப்புறாங்க, 1-2 இல்ல நிறைய அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னா வித்தவுட் ஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு வெளிநாட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 500 காப்பி அவங்களுடைய இந்த நியூஸ் பேப்பர், பிரிண்டட் நியூஸ் பேப்பர் வந்து அவங்க ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் உட்காந்து அவங்க ஸ்டாம்ப் ஓட்டிட்டு இருக்க முடியாது, இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, வித்தவுட் ஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். நம்ம இங்கே சொல்லுவீங்களா, வித் WPP சொல்லுவோம், ஈக்குவலன்ட் டு அந்த சர்வீசஸ் தான், வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டாம்ப் ஒட்டாமலே அவங்க என்ன பண்ண முடியும், அந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்க இன்லேயுமே நம்ம பார்த்துருப்போம், சில தபால்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டியிருக்க மாட்டாங்க, பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, லைசன்ஸ்டு ஃபார் WPP அப்படிங்கிற மாதிரி ஒரு WPP-க்கான லைசன்ஸ் வந்து அவங்க தனியா வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், தனியான ஒரு லைசன்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போஸ்டேஜ் ஒட்டாம அனுப்புறாங்க. அப்போ போஸ்டேஜ் இல்லைன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும், இது டக்குன்ட்டு இது வந்துட்டு அன்பெய்டுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும், இல்லைங்களா? ஸோ அதை நம்ம தெரியப்படுத்தணும், இது வந்துட்டு போஸ்டேஜ் அன்பெய்டு கிடையாது, இதுக்கு நாங்க என்ன நாங்க வந்துட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம், ஸ்டாம்ப் ஒட்டாம அனுப்புறதுக்கான லைசன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி WPP அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கணும். இந்த வார்த்தை லைசன்ஸ்டு டு போஸ்ட் அண்டர் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம். தட் மீன்ஸ் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 500 ஆர்டிகல் அனுப்புறாங்க அப்படின்னா இதுக்கான மொத்த பணத்தையும் இங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டியிருப்பாங்க. பட் இந்த ஆர்டிகல் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த நியூஸ் பேப்பர்ல அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஸ்டாம்ப் ஒட்டி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பா மேல தெரியப்படுத்தணும். ஸோ இதை சிம்பிளா சொல்றதுக்கு அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா எதர் போஸ்டேஜ் பெய்டு, இந்த வார்த்தையை அவங்க மேல எழுதிக்கலாம். அப்படின்னா நாங்க என்ன பண்றோம், இதுக்கான இந்த ஸ்டாம்ப் போர்ட்ல அதுக்கான போஸ்டேஜ் நாங்க பெய்ட் பண்ணிட்டோம், அல்லது போர்ட் பேயாலும் அதே மீனிங் தான். சரிங்களா? எதர் போஸ்டேஜ் பெய்ன்னு எழுதிக்கணும் அல்லது போர்ட் பேய் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க
யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு போல்டு லெட்டர்ல வந்து கண்டிப்பா அவங்க இது பண்ணிக்கணும். ஸோ இந்த வேர்டு இந்த போஸ்ட் பெய்டு போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பெய் அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இந்த 20 mm இன்டூ 15 mm சைஸ்ல இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்கணும், இதை சொல்லணும். சரிங்களா? சொல்லாம இருந்துச்சுன்னா எப்படி எடுத்துப்போம், நம்ம அது வந்து அன்பெய்டுன்னு எடுத்துப்போம். சரிங்களா? அவங்க ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, மொத்தமா பணத்தை கட்டிட்டாங்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க, போஸ்டேஜ் ஒட்டாம அனுப்புறாங்க, அதை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. சரிங்களா? போர்ட் பேய் அல்லது போஸ்டேஜ் பெய்டு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் மூலமா அதை தெரியப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் அந்த டைமென்ஷன் அதோட அளவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே லெட்டருக்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் எதுக்கும் பொருந்தும், இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கும் பொருந்தும். சரி, நம்ம லெட்டருக்கு நம்ம சில டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே டைமென்ஷன் தான் எதுக்கு பொருந்தும், இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கும் பொருந்தும். சரிங்களா? அதுவே நம்ம ஆல்ரெடி சொன்னேன், கார்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற இந்த கேட்டகரியில் அனுப்பி வைக்க முடியும். அப்படி கார்ட்ஸ் அனுப்புறப்போ அது கண்டிப்பா எப்படி இருந்தாகணும், நம்ம இங்க யூஸ் பண்ற போஸ்ட் கார்டினுடைய அதனுடைய அளவுகளுக்கும் அதனுடைய அந்த திக்னஸுக்கும் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம 2 kg சரிங்களா 2 kg வரைக்கும் அனுப்பிச்சிக்க முடியும். வெறும் புக்ஸ் அல்லது பேம்ப்ளெட்ஸ் தான் தெரியும் இல்லைங்களா, நமக்கு அடிக்கடி நமக்கு வரும் இல்லைங்களா, விளம்பரங்கள் உள்ளது, நோட்டீசஸ். ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்கு. நார்மலான இந்த ஏதாச்சும் போட்டோ காப்பீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாம வெறும் பேம்ப்ளெட்ஸ் அல்லது புக்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா அதிகபட்சமா 5 கிலோ வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். நார்மலா இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துட்டு நம்ம 2 கிலோகிராம் தான் அனுப்பிச்சிக்க முடியும். அதுவே அது வெறும் புக்ஸாவோ அல்லது பேம்ப்ளெட்ஸாவோ மட்டும்தான் இருக்கு, முழுக்க புக்ஸாவோ அல்லது பேம்ப்ளெட்ஸாவோ மட்டும் இருக்கு அப்படின்னா 5 kg வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கும் போஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பிரிச்சிருப்பாங்க. யூஎஸ்ஏக்கு ஒரு மாதிரியான ரேட்டு, யூஎஸ்ஏ தவிர்த்து மற்ற கண்ட்ரிக்கு ஒரு மாதிரியான ரேட் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 கிராம், அதுக்கப்புறம் எவரி அடிஷனல் 20 கிராம் அப் டு 2 kg சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அகைன் யூஎஸ்க்கு ஒரு ரேட்டு, யூஎஸ் தவிர்த்து மற்ற கண்ட்ரிக்கு ஒரு ரேட்டு. சரிங்களா? ஸோ இந்த ரேட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரெகுலேஷன்ல வந்து உங்களுக்கு டேபிளே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெகுலேஷன் எப்பவுமே பிரிண்ட் இந்த அனெக்சஸ் எல்லாமே கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து நீங்க கையிலேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரேட் எல்லாம் ரெஃபர் பண்றதுக்காக. சரிங்களா? நான் கட் பண்ணி இங்கே போட்டிருப்பேன், உங்களுக்கு அது ஒரே பேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த ரெகுலேஷன்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ தென் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு. நம்ம இப்போ கண்டிஷன் 2 kgக்கு மேல போகக்கூடாது, அதோடைய சைஸ் வந்து லெட்டர்னுடைய சைஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றேன் இல்லைங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, ஓவர் சைஸாவோ அல்லது ஓவர் வெயிட்டாவோ இருக்கு. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா will not be forwarded, அதாவது அந்த ரிசீவருக்கு நம்ம அனுப்ப மாட்டோம், பட் ரிட்டர்ன் டு சென்டருக்கு வந்து நாம திரும்ப அதை அனுப்பிச்சு கொடுத்துரும். சரிங்களா? Then if any such article is not prepaid with the postage applicable to the article, the sender who will be required to pay double the deficiency in the inland postage. சரிங்களா? ஒரு ஒரு நபர் வந்து அனுப்பிச்சிருக்காரு, ஒரு இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்பிச்சிருக்காரு. நாம அதுல வந்து என்ன அப்படின்னா நாட் ப்ரீபெய்ட் வித் போஸ்டேஜ் ஒட்டாம அதை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா அதை அந்த சென்டருக்கு நம்ம திரும்ப கொடுக்குறோம். திரும்ப கொடுக்குறப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஓவர் சைஸா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் திரும்ப மட்டும் கொடுத்துடுறோம். அதுவே போஸ்டேஜ் இல்லாம அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு திரும்ப தான் கொண்டு கொடுக்க போறோம். கொடுக்குறப்போ அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கிக்கிறோம் அப்படின்னா டபுள் த டெஃபிஷியன்சி இன் த இன்லேண்ட் போஸ்டேஜ். சரிங்களா? இதை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வெறும் ஓவர் சைஸ் அல்லது அண்டர் சைஸா இருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமர்ட்ட அப்படியே திரும்ப கொடுத்துரும் சென்டர் கிட்ட. அதுவே போஸ்டேஜ் ஒட்டாம அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப கொடுக்குறோம், பட் திரும்ப கொடுக்குறப்போ இந்த அமௌண்ட் டபுள் த டெஃபிஷியன்சி இன் இன்லேண்ட் ரேட். சரிங்களா? இன்லேண்ட் ரேட்ல அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அதை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சென்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சென்டர் மே ரீபோஸ்ட் த ஆர்டிகல் ஆஃப்டர் கம்ப்ளைங் வித் த நெசசரி கண்டிஷன் பை பேயிங் த ஃப்ரெஷ் போஸ்டேஜ் இன் ஃபுல் ஆன் த ஆர்டிகல். தட் மீன்ஸ் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டோம், அவரு சைஸ் ஜாஸ்தியா இருக்கு அல்லது வந்து உங்களுடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவர் அதுக்கு அதை திரும்ப என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி திரும்ப போஸ்டேஜ் ஓட்டி அவர் என்ன பண்ணிக்கலாம், ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அவர் என்ன பண்ணிக்க முடியும்,
ரீபோஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் போஸ்ட் கார்டு அனுப்பலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில கார்ட்ஸை கூட நம்ம அமைச்சிக்கலாம்னு சொன்னோம். அதுவும் நம்ம என்ன சொன்னோம், அது எப்படியுமே எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் வழியா இஷ்யூ பண்ணப்பட்ட அந்த போஸ்ட் கார்டினுடைய சைஸுக்கும் அதனுடைய அந்த திக்னஸ்க்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோம். அதுல ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, வயலேஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிப்போம் அப்படின்னா லெட்டரா ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த கார்ட்ஸ் அனுப்புறாங்க, பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில ஏதோ கார்ட்ஸை பிரிண்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா அது அந்த நம்மளுடைய போஸ்ட் கார்டுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னா அதை வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணிக்கணும். சரி, லெட்டரா ட்ரீட் பண்ணி அதனுடைய டெஃபிஷியன்சி நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். If the postage is prepaid on the back, they are treated as unpaid and returned to the sender. சரிங்களா? ஸோ நார்மலா இப்போ போஸ்ட் கார்டுனா நம்ம சொன்னோம், இப்போ அந்த போஸ்ட் கார்டுடைய வலது பாதி, முன் பக்கத்துடைய வலது பாதி அட்ரஸுக்காகவும் போஸ்டேஜுக்காகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ போஸ்டேஜுங்கிறது அந்த பக்கத்துல தான் ஒட்டப்பட்டிருக்கணும். அதுல ஒட்டாம பின்பக்கங்கிறது கஸ்டமர் எழுதுறதுக்காக கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல வந்து அவங்க ஒட்டியிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எப்படிதான் எடுத்துப்போம் அப்படின்னா அன்பெய்டுன்னு தான் எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் போஸ்டேஜ் ஓட்டம்னு சொல்லியிருக்கோம். அதாவது முன்பக்கம் அட்ரஸ் எழுதுறதுக்கு பக்கத்துல தான் அவங்க ஒட்டி இருக்கணும். அதை ஒட்டாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம அன்பெய்டுன்னு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இந்த ரிட்டர்ன் டு சென்டருக்கு திரும்ப அனுப்புறோம். கொடுக்குறப்போ இந்த சார்ஜஸ் வந்து அவங்ககிட்ட நம்ம வாங்கிட்டு தான் கொடுக்கணும். சரிங்களா? தென் இதுவே வந்துட்டு சர்ஃபஸ் மெயில்ல போறதா இருந்துச்சுன்னா சரிங்களா, அன்பெய்ட் ஆர் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு பிரிண்டட் பேப்பர்ஸ் இன்டெண்டட் ஃபார் சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன் ஆர் நாட் ஃபார்வர்டட் டு த டெஸ்டினேஷன் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ முதல்ல சொன்னது வந்துட்டு அது ஏர்மெயில்ல போற கேட்டகரி, ஏர்மெயில்ல அனுப்புறதா அவங்க வச்சிருந்தாங்கன்னா, இதுவே அவங்க ஏர்மெயிலுக்கான ஃபீஸ் எதுவும் கட்டல, வெறும் சர்ஃபஸ்ல மட்டும் தான் அனுப்புறதுக்கான போஸ்டேஜ் கட்டியிருக்காங்க அப்படின்னா எந்த காலகட்டத்தில் அது என்ன பண்ணப்பட மாட்டாது, ஃபார்வர்ட் செய்யப்பட மாட்டாது, அந்த சென்டருக்கு தான் என்ன பண்ணப்படும், திரும்ப அனுப்பப்படும். சரிங்களா? they will be returned to the sender for delivery and recovery of charges. அவங்கள்ட்ட கிட்ட இருந்து அந்த சார்ஜஸ் இன்லேண்ட் ரேட்ல அந்த டியூஸ் எவ்வளவு டியூஸ் வரும், எவ்வளவு டிஃபரன்ஸ் வருமோ அதை வாங்கிக்கிட்டு அவங்க இந்த சென்டருக்கே வந்து நம்ம திரும்ப கொடுத்துருவோம். சரிங்களா? ஏர் டிரான்ஸ்மிஷனா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சர்ஃபஸ் ஏர் சர்சார்ஜ் இல்லை அப்படின்னா அது சர்ஃபஸ் மெயில்ல போக வேண்டியது, ஏர் சர்சார்ஜ் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது ஏர்ல போக வேண்டியது. ஸோ இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிறது அன்பெய்டாவோ இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஏர்மெயில போறதுக்கான இருக்கு. இப்போ ஏர்மெயில் சார்ஜ் பே பண்ணியிருக்காங்க, இன்சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா ஃபார்வர்டு அதை அனுப்பலாம், அந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம். நம்ம அந்த டாக்ஸ் போட்டுப்போம், நம்ம லெட்டர்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான அந்த கால்குலேஷன்ல போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிப்போம், டாக்ஸ் போட்டு அதை அனுப்பிச்சிப்போம். சரிங்களா? ஆர்டிகல் மீன் ஃபார் ஏர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபார்வர்டட் டாக்ஸ்டு வித் போஸ்டேஜ் டியூ. இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. என்ன சொல்லிருப்பாங்க, ஆர் ரிட்டன் ஃபார் மேக்கிங் அப் டெஃபிஷியன்சி. இது பின்னாடி உள்ளதுல சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்புறதுக்கு நமக்கு கிளியரான சென்டருடைய முகவரி இருந்திருக்கணும். சரிங்களா? அப்ப மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்ப முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டிகல் வருது, அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்ல எடுத்தோம்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, சென்டருக்கு தான் அனுப்பணும்னு சொன்னோம். பட் சென்டருக்கு அனுப்புறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, சென்டருடைய அட்ரஸ் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ மேபி ஒரு நபர் வந்துட்டு 2 அட்ரஸ் மட்டும் எழுதி அமைச்சிருக்காரு, ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம அமைச்சிருக்காரு. இந்த சிச்சுவேஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, சென்டருக்கு திரும்ப நம்ம அனுப்ப முடியாது. ஸோ இந்த இடத்துல அபியஸ்லி நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று டாக்ஸ் போட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அல்லது ரிட்டர்ன் ஃபார் மேக்கிங் அப் த டெஃபிஷியன்சி, சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். இது எப்போ ரிட்டர்ன் பண்ணலாம், சென்டருடைய அட்ரஸ் தெளிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். சென்டருடைய அட்ரஸ் தெளிவா இல்லைனாலோ அல்லது அட்ரஸ் இல்லாம இருந்துச்சுனாலோ சென்டருக்கு நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இது கண்டிப்பா நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், ஃபார்வர்டு தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. சரிங்களா? அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா பல்க் பேக் அப்படிமோ, பல்க் பேக் அல்லது எம் பேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது நம்ம இன்லைன்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன பண்றோம் அப்படின்னா மொத்தமா ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு 2 கேஜ் தான் அனுப்ப முடியும் இல்லைங்களா. பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்தோம்னா 2 கேஜ் தான் நாம அனுப்ப முடியும். பட் இதுவே வந்துட்டு நிறைய அனுப்ப வேண்டியிருக்கு, 2 கேஜியும் தாண்டி நிறைய நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்ப இருக்கு, ஒரு இங்க இருந்து பிரிண்ட் பண்ணி அங்க இருக்கிற கஸ்டமருக்கு அனுப்புறாங்க இல்லைங்களா. இப்போ இங்க பிரிண்டிங் ரேட்ல இங்க ரொம்ப இந்தியாவில ரொம்ப சீப்பா இருக்கு, அவங்க கண்ட்ரில வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அங்கேருந்து இங்க கம்பெனிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இவங்க இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது லாபமா இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட சிவகாசி எடுத்துக்கோங்க இல்லைங்களா, இங்க பிரிண்ட் போட்டு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போறப்போ நிறைய அனுப்ப வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில வரப்போ அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பல்க் பேக் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணிக்க முடியும், அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்க நார்மல் பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா 2 kg வரைக்கும் நம்மளால அனுப்பிச்சிக்க முடியும். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா
அப் டு 30 kg சரிங்களா அனுப்பிச்சிக்கலாம். மினிமம் பாத்தீங்கன்னா பேக் ஷால் வெயிட் இல்ல நாட் லெஸ் தான் 5 kg சரிங்களா. 5 கிலோவுக்கு கம்மியா இருக்க கூடாது. ஸோ குறைஞ்சபட்சம் அது 5 கிலோ இருக்கணும், அதிகபட்சமா 30 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அல்லது டெஸ்டினேஷன் கண்ட்ரி ஸ்பெசிஃபைட் வெயிட் லிமிட். ஏன்னா எல்லா கண்ட்ரியும் என்ன பண்ண மாட்டாங்க சமயத்துல 30 kg கொடுக்க மாட்டாங்க. நம்ம பொதுவாக நம்ம வந்து 30 kgன்னு சொல்லிட முடியாது. சில கண்ட்ரி என்ன பண்ணிருக்கலாம் 15 kg தான் அனுப்பலாம் அல்லது 20 kg தான் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கலாம். அதாவது மேக்சிமமா 30 kg அல்லது அந்த கண்ட்ரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஒரு கண்ட்ரி 20 தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு நம்ம இந்த பல்க் பேக்கிறது நம்ம வந்து அந்த 20 kg தான் அனுப்பிச்சிக்க முடியும் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் 30 kg அல்லது அந்த கண்ட்ரியினுடைய இன்டர்னல் ரெகுலேஷனுக்கு உட்பட்டது சரிங்களா. தென் ஸோ இது வந்துட்டு ஒரு பேக் இல்லைங்களா. ஸோ ஒரு சாக்குப்பைன்னு வச்சுக்கோங்களேன். சாக்குப்பையில வந்துட்டு ஒரு 10 kgக்கு நம்ம பிரிண்ட் பண்ண ஒரு இதெல்லாமே மேட்டர்ஸ் எல்லாமே உள்ளாடி போட்டிருக்கோம். போட்டு அந்த பேக்கை கட்டிட்டோம் சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்றேன், நமக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வரப்போ வரும் இல்லைங்களா, ஒரு பேக்ல மேல என்ன பண்ணிருப்பாங்க டேக் கட்டி அமைச்சிருப்பாங்க. நம்ம ஆஃபீஸோட அட்ரஸ் பேர் போட்டு RMS நம்ம கட்டி அமைச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பேக் போட்டுக்கலாம். பேக் ஷால் பி டைடு அரௌண்ட் த நெக். அதோட கழுத்து பகுதியில ஒரு ரெக்டாங்குலர் லேபிள் சரிங்களா. ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வர்ற இந்த ஸ்பீட் போஸ்ட் டேக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேக்ல அவங்களோட அந்த அட்ரஸினுடைய பேரு, அட்ரஸ், இந்த வெயிட் சரிங்களா, உள்ள எவ்வளவு வெயிட், உள்ளாடி என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஒரு ரெக்டாங்குலர் டேக் அந்த பையனுடைய கழுத்து பகுதியில் கட்டணும் சரிங்களா. அதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஸ்மாலர் தேன் 90 mm into 140 mm சரிங்களா. இந்த 90 into 140 உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 90 into 140 லெட்டருக்கான ஒரு மினிமம் அளவு இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா அந்த 9 cm into 14 cm இந்த அளவுல வந்து அது இருக்கணும். எதுக்காக அப்படின்னா அதனுடைய அந்த ரிசீவருடைய சென்டர் மற்றும் ரிசீவர் அவங்களுடைய பேரு, அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாமே எழுதிருக்காங்க. ஸோ 20 kgக்கு பிரிண்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதை ஒரு சாக்கு பையில போட்டு அதை நம்ம கட்டுறப்போ அதனுடைய கழுத்து பகுதியில இந்த டேக் தொங்க விடணும் சரிங்களா. யாருக்கு போகுது, அது எவ்வளவு வெயிட் இருக்கு, அதுல உள்ளாடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து இதை நம்ம தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் அது வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அமைச்சிக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணாம. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற வெளிநாட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ங்கிறது இருக்கு சரிங்களா. ஸோ அந்த அவங்க ரெஜிஸ்டராவோ அல்லது அன்ரெஜிஸ்டர்டாக அமைச்சிக்கலாம். ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா சில நாடுகள் வந்துட்டு இதை வந்து என்ன பண்றது இல்லை, அக்செப்ட் பண்றது இல்லை சரிங்களா. அவங்க வந்துட்டு ஒன்லி அன்ரெஜிஸ்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அர்ஜென்டினா, கியூபா, பெரு, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகள்ல இந்த பல்க் பேக்கை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க அனுப்புறது இல்லை சரிங்களா. ஸோ அன்ரெஜிஸ்டர்டா வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு நாடுகளும் கண்டிஷன் வச்சிருப்பாங்க. இந்த நாட்டுக்கு வரப்போ இது வந்துட்டு அன்ரெஜிஸ்டர்டா தான் வரணும். இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி இருக்குன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, அன்ரெஜிஸ்டர்டா தான் அனுப்பிச்சாலும் சரிங்களா. ஸோ பல்க் பேக்கை ரெஜிஸ்டராகவும் அனுப்பிச்சிக்கலாம் அல்லது அன்ரெஜிஸ்டராகவும் அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. தென் இந்த பல்க் பேக் ஃபெசிலிட்டி ஒரு நபர் வேணும்னு நினைக்கிறாரு சரிங்களா. இப்போ நம்ம எதையும் வச்சுக்கோங்களேன், ஒரு சிவகாசியில் ஒரு பிரிண்டர் இருக்கிறாரு, இவருக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய ஆர்டர் கிடைக்குது, இங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்சிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களா சரிங்களா. ஸோ இந்த பல்க் பேக் ஃபெசிலிட்டி அவைல் பண்றதுக்கு இங்க இருக்கிற இந்த பிரிண்டர் இவர் என்ன பண்ணுவாரு, சர்க்கிள் ஹெட் சரிங்களா. அந்த சர்க்கிள் ஹெட் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு தனியான பெர்மிஷன் வந்து அவங்க வாங்கிக்கணும் சரிங்களா. அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த சர்க்கிள் ஹெட்டுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. என்னென்ன அதில் சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட் பெர் போஸ்டிங், எவ்வளவு வெயிட் அனுப்புவாங்க சரிங்களா. 30 kg 50 kg சாரி 30 kg அல்லது 20 kg 10 kg அளவுக்கு அனுப்புவோம். ஃப்ரீக்வன்சி எப்பப்போ அனுப்புவோம், மந்த்லி ஒன்ஸ் அனுப்புவோம் அல்லது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அனுப்புவோம் சரிங்களா. தென் ஜெனரல் இண்டிகேஷன் ஆஃப் த டெஸ்டினேஷன்ஸ் சரிங்களா. எந்தெந்த நாடுகளுக்கு நாங்கள் அனுப்புவோம், இந்த நாட்டுக்கு அனுப்புவோம், அந்த நாட்டுக்கு அனுப்புவோம். ஸோ நாங்கள் நிறைய நாடுகளுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, இவ்வளவு வெயிட்ல பேக் நாங்கள் அனுப்ப வேண்டியிருக்கு சரிங்களா. உள்ளாடி இந்தந்த விஷயங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனோட இந்த சர்க்கிள் ஹெட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணணும். சர்க்கிள் ஹெட்டுக்கு அப்ளை பண்றப்போ அவங்க வந்து அதுக்கான பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்றாங்க சரிங்களா. இந்த பல்க் பேக் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க எதோ கேஷாவோ அல்லது NSC எடுத்து அந்த NSC வந்து என்ன பண்ணி கொடுக்கலாம், CPMG பேர்ல வந்து அவங்க வந்து அதை பிளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம். அல்லது பேங்க் கேரண்டி, ஸ்டேட் பேங்க்னுடைய பேங்க் கேரண்டி, ஏதோ ஒன்று செக்யூரிட்டி டெபாசிட்டை கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டோட இவங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிக்கணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க சரிங்களா. CPMG ஆஃபீஸ்ல இருந்து சர்க்கிள் ஹெட் வந்து அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, பெர்மிஷன் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து சென்டர் வில் ஹேண்ட் ஓவர் த பேக்ஸ் டு த போஸ்ட் ஆஃபீஸ் வித் இன் இன்வாய்ஸ் இன் டூப்ளிகேட் இன் பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம். ஸோ அதுக்கான சில ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம்ல அவங்க என்ன கொடுக்கணும், அனுப்புறப்போ எந்த ஆஃபீஸ் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ
அந்த ஆஃபீஸ்ல டூப்ளிகேட் காப்பியில இஷ்யூ பண்ணும். சரிங்களா? ஸோ எத்தனை பேக் அமைச்சிருக்கோம், எந்த கண்ட்ரிக்கு அமைச்சிருக்கோம், எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலோட அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணணும், இந்த பல்க் பேக் வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2 காப்பி இருக்கணும். ஒரு காப்பி வாங்கி வெரிஃபை பண்ணிக்கிட்டு அக்னாலஜ் பண்ணி அந்த கஸ்டமர் கிட்ட, அந்த பல்க் பேக் கஸ்டமர் கிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. இன்னொரு காப்பி அந்த ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ எவ்வளவு அமைச்சிருக்காங்க, ஒரு மாசத்துல வந்து எவ்வளவு அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு பில் போடுறதுக்காக. சரிங்களா? அடுத்த மாசம், ஸோ போன மாசம் இவ்வளவு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய டோட்டலை போட்டு அடுத்த மாசத்தினுடைய 10ஆம் தேதியில வந்து அந்த நபருக்கு நம்ம என்ன பண்றோம், நீங்க போன மாசம் எவ்வளவு அமைச்சிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பில் போட்டு நம்ம அனுப்புறோம். ஸோ இந்த பில்லை வந்துட்டு அவர் என்னைக்கு வாங்குறாரோ, வாங்கின தேதியில இருந்து 7 நாட்களுக்கு அவர் என்ன பண்ணிக்கணும், இந்த பில்லை வந்து அவர் செட்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் அவர் செட்டில் பண்ணாம விட்டார் அப்படின்னா அவருடைய லைசன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். மீன்ஸ் சிபிஎம்ஜி ஆஃபீஸ் வந்து அதை கேன்சல் பண்ணிப்பாங்க. தென் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் வச்சிருக்காங்க. இவர் இந்த மாசம் கட்ட வேண்டிய பில் 8,000 ரூபாய் அப்படின்னா இந்த 10,000 ரூபாயில இருந்து இந்த 8,000 ரூபாங்கிறது கழிச்சுப்பாங்க. ஏன்னா அவர் நமக்கு கட்ட வேண்டியது 8,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ நம்ம வாங்கி வச்சிருக்க டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து, செக்யூரிட்டி டெபாசிட் இருந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சுப்பாங்க. சரிங்களா? கழிச்சுப்பாங்க. அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், ரிவோக்கபிள். சிபிஎம்ஜி என்ன பண்ணிக்கலாம், அதை ரிவோக் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 7 நாள் நோட்டீஸ் கொடுத்து நீங்க இதை இது பண்ணுங்க, லைசன்ஸ் வந்து புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு 7 நாள் நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அதுக்குள்ள இந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அல்லது அவங்க கட்டவும் இல்லை, ரொம்ப நாளா அப்படியே போட்டாங்க, அவங்களுடைய லைசன்ஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே லைசன்ஸ் வந்து யாரு ரினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் சிபிஎம்ஜி வந்து அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு ரினியூ பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? தென் எம்டி பேக்ஸ். ஸோ இப்போ இது வந்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறது. சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இவங்களுக்கு திரும்ப இங்க வருது, ஒரு நபருக்குள்ள வருது அப்படின்னா ஒரு 5 பேக் வந்திருக்கு. இந்த 5 பேக்கையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கஸ்டமருக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸோ இங்க எம்டி பேக் ரிக்வயர் ஃபார் பேக்கிங் வில் பி சப்ளைட் பை த போஸ்ட் ஆஃபீஸ் ஆத்தரைஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆஃபீஸ் தான் நீங்க அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓன் பேக்ல அனுப்ப முடியாது, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குற இந்த பேக்ல தான் நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதான் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ உள்ள பொருட்கள் இருந்துச்சுன்னா, சரிங்களா, கஸ்டம் டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான கஸ்டம் டிக்ளரேஷன் நம்ம மேல வந்துட்டு ஒரு டேக் வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அட்ரஸ் டீடைல்ஸ் வைக்கணும்னு சொன்னீங்களா, அதோட சேர்த்து எதையும் அவங்க வைக்கணும் அப்படின்னா கஸ்டம் டிக்ளரேஷனே வந்து அதில் அவங்க வைக்கணும். சரிங்களா? கஸ்டம் டிக்ளரேஷன் அந்த கழுத்து பகுதியில் அதை வந்து அந்த அட்ரஸ் டீடைல்ஸோட இதை வந்து வச்சாகும். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வருது அப்படின்னா ஒரு நபருக்கு உங்களுக்கு 10 பேக் வந்திருக்கு அப்படிங்கிற இன்டிமேஷன் வந்து அந்த நபருக்கு கொண்டு போய் நம்ம தெரிவிக்கிறோம். ஸோ அந்த நபர் என்ன பண்ணிப்பாரு, அந்த நபரோ அல்லது அந்த நபரால ஆத்தரைஸ் செய்யப்பட்ட ஒரு நபரோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த பல்க் பேக் ஒரு 10 பேக் வந்திருக்குன்னா இந்த 10 பேக்கையும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உள்ள நிறைய பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏதோ சம்திங் இருக்கு, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் கொட்டி எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, பேக்கோட அவங்களுடைய பிரிமிசஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த 10 பேக்கையும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அல்லது அங்கே வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த பேக்கோட சேர்த்து அவங்களுடைய பிரிமிசஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க போயிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இந்த பேக் அவங்க என்ன பண்ணணும், 3 நாட்களுக்குள்ளாடி இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ வெளிநாட்டுல இருந்து பல்க் போஸ்ட் வருது, அந்த பல்க் போஸ்ட்டை வந்து அவங்களுக்கு அந்த பேக்கோடய அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் கொடுக்குறோம், அந்த அட்ரஸையோ அல்லது அவரால் அட்ரஸ் செய்யப்பட்ட நபரை வந்து இந்த பல்க் பேக்கை வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு 3 நாட்களுக்குள்ளாடி அந்த எம்டி பேக் வந்து திரும்ப இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்துக்கணும். இது வெளிநாட்டுல இருந்து இங்க வரப்போ. சரிங்களா சார்? கண்டினியூ பண்ணவா நீ பண்ணிக்கலாமா சார்? டைம் ஆயிடுச்சு. நீ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே சார், ஓகே சார், இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.